ஹாய் ப்ரோ. கார்த்தி ப்ரோ, நாளைக்கு டங்கி எப்போ போறீங்க? நான் சத்தியம்ல புக் பண்ணியிருக்கேன் ப்ரோ, 10 மணி ஷோ. 10 நிமிஷமா? ஓகே. ஏன்னா இங்கே எல்லாருமே மோஸ்ட்லி அப்படி தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 9:30 9:30 10 அப்படி தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் 9 மணிக்கு மேலே தான். வேர்ல்டு வைடாகவே அப்படி தான் நினைக்கிறேன். 7 மணி ஷோலாம் கிடையாது. அதான் பார்க்கணும் அந்த படத்துல. நம்ம சப்டைட்டில் பார்த்து பார்த்து தானே பார்க்கணும். எப்போ ப்ரோ அக்வாமன் என்ன பார்க்குறீங்க? அக்வாமன் வெள்ளிக்கிழமை பார்ப்பேன். நாளைக்கு வெற்றியில் பார்க்குறேன் ப்ரோ, காலைல 9 மணிக்கு. நாளைக்கு தமிழ் ரிலீஸ் இல்லைல்ல? தமிழ்ல ரிலீஸ் ப்ரோ. இங்கிலீஷ் மட்டும் தான் நாளைக்கு ரிலீஸ். அப்படியா? தமிழும் ஓப்பனிங்ல இருக்கு. இல்ல, தமிழ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படியா? நான் இல்லை இப்போ நாளைக்கு கரெக்டாக தமிழ் பார்க்குறேன். ரிலீஸ் இல்லை. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஹாய் கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்ன படம் ப்ரோ பொங்கலுக்கு வருது? நீங்க ட்வீட் போட்டிருந்தீங்க ஒரு படம் பேக் ஒரு படம் வராது. இப்போ 3 படத்துல ஒரு படம் வந்து பேக் ஆகுது. ஓகே ஓகே. தியேட்டர்ல அலோகேட் பண்ண முடியாது, அதனாலயா? எது ப்ரோ? இல்ல, படம் வந்து 3 படம் வராதுக்கு தியேட்டர் அலோகேட் பண்ணாத ரீசனா? இல்ல அது இல்ல, அது மட்டும் இல்ல இருக்கு. பட் அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் இல்ல நாங்க வரோம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தப்பா போயிடுங்க. அதான் வெயிட் பண்ணி அபிஷியலா தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவோம். எந்த படம் வரல வந்தது. செகண்ட் சிங்கிள் கேட்டீங்களா ப்ரோ? கேட்டேன் ப்ரோ, கேட்டேன். இந்த சுட்டி டிவி உங்களுக்கு பிடிச்சிருச்சா? குழந்தைகளுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஆமா ப்ரோ, கரெக்ட். ரொம்ப கிட்ஸுக்கு பண்ண மாதிரி. சுட்டி கண்ணா விடிஞ்சாச்சு, சுட்டி கண்ணா, சுட்டி சுட்டி, அந்த ஸ்டைல ஒரு பாட்டு. சுட்டி டிவி அதான் ரொம்ப சின்ன வயசுல கேட்டது. அப்போ லிரிக்ஸ் நிறைய அரசியல் ரிலேட்டடா கேட்ட மாதிரி இருக்கு ப்ரோ, இப்போ லால் சலாம் போச்சுன்னா போஸ்டர் ஐடி. வருமா ப்ரோ? இது லால் சலாம் வெளில போயிடுச்சுன்னா ரிலீஸ்லேருந்து அரண்மனை 4 உள்ள வருமா? கேட்கல பேசுறது. லால் சலாம் போயிடுச்சுன்னா அரண்மனை உள்ளவர்னு கேட்குறாங்க. ஆமா, இதுல ஏதோ ஒரு படம் போனா அரண்மனை வரதுக்கான முயற்சி பண்றாங்க. அது என்ன படம்? கேஸ்ட் யாரு ப்ரோ? அரண்மனையுமே வந்துருமான்னு தெரியல. அந்த டைம்ல 20 நாள் தான் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. டைம் எடுத்துக்கணும். கார்த்தி ப்ரோ, ஹீரோ ஹீரோயின் யாரு ப்ரோ அரண்மனை போட்டு? ப்ரோ, ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. என்னன்னா, பெங்களூரு மும்பை மாதிரி சிட்டிஸ்லாம் கேக்குதா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ஹாய் ப்ரோ, கேக்குது. அதான் ப்ரோ, சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு. என்னன்னா, பெங்களூரு மும்பை மாதிரி சிட்டிஸ்லலாம் சல்லாரோட ஷோ கேன்சல் பண்ணி டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணிட்டு டங்கிக்கு ஷோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அது உண்மையா ப்ரோ? ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க யாரும். இல்ல ப்ரோ, டிக்கெட் நிறைய பேருக்கு ரீஃபண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷோ கேன்சல் பண்ணிருப்பாங்க. ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. ஷோ கேன்சல் பண்ணிட்டு டங்கிலாம் போட்டுக்க மாட்டாங்க. ஷோ கேன்சல் ஆயிருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஷோ கேன்சல் பண்ணி டங்கி போடுறாங்கன்றது வேற, ஷோ கேன்சல் ஆயிருக்கும். ஓகே கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, நாளைக்கு நம்ம மூவி டங்கி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? எந்த தியேட்டர்ல பாக்குறீங்க ப்ரோ? எத்தனை மணி ஷோ? நாளைக்கு காலையில வந்து ஷோ போடுறாங்க பிரசாத் லேப்ல, அங்க பார்க்கணும். பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. சப்போஸ் தூங்கிட்டே எந்திரிக்க முடியல அப்படின்னா அங்க பார்க்காம பக்கத்துல ஏதோ ஒரு தியேட்டர்ல போய் பார்க்கணும். காசி டாக்கீஸோ இல்லை வேற. எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு. நாளைக்கு சாயந்தரமா தான் பாப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ, ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. வெயிட்டிங். ராஜ்குமார் ஹிரானி 4 வருஷம் கழிச்சு வருதுன்னு நினைக்கிறேன், இல்ல ப்ரோ? ஆமா ஆமா. 2014 2019 சஞ்சு. சஞ்சு தான் ப்ரோ. 2018 நினைக்கிறேன். 2018 5 வருஷம் ஆச்சு. ஆமா. ப்ரோ, நாளைக்கு தமிழ் ஒரு மேரி அக்வாமேன் கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஸ்டைல ஆகலையா? நாளைக்கு இல்ல, தமிழ் இல்ல. இல்ல ப்ரோ, தமிழ் கொஞ்சம் டிக்கெட்லாம் சென்சார் புக் ஆகல, பண்ணா அதனால. கேன்சல்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுக்கு தான் பலாசோல தமிழ் போட்டிருந்தேன். சென்சார் ஆகல. தமிழ் சென்சார் இன்னும் ஆகல. ஓகே ப்ரோ. ஃப்ரைடே கன்ஃபார்ம் ஆயிடுமா ப்ரோ? நம்பி புக் பண்ணலாமா?
ஒரு நாள் 2 நாளுக்குள்ள ஆயிடலாம். எப்போ டைம் சொல்ல முடியாது. ஓகே ஓகே ப்ரோ. இங்கிலீஷ் வெர்ஷன் ஓடும் எல்லாத்துக்கும். கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இல்ல நான் தான் ப்ரோ இன்னைக்கு அர்ச்சனா கல்பாத்தி மேம் ஒரு ட்வீட் போட்டாங்க பாத்தீங்களா? பார்த்தா அந்த பாஸும் இல்ல பஸ்ஸும் இல்ல அதுதானே ஆமா ப்ரோ, அது ஏதோ டைட்டில். பட் ஆனா நியூ இயருக்கு வருமா ப்ரோ ஃபர்ஸ்ட் லுக்கும் ஏதாவது டைட்டில் கன்ஃபார்மா? நியூ இயர் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. ப்ரோ ஆனா கேஜிஎஃப் அளவுக்கு சலார் ஒன்றும் அந்த அளவுக்கு பஸ் இல்லைல்ல ப்ரோ இங்க தமிழ்நாட்டுல. ரிவ்யூ பார்த்துட்டு பாக்குற மாதிரி நிறைய பேர் எங்க தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்ல. ஆமா ப்ரோ. ஏன் ப்ரோ பிரசாந்த் நீல் மற்ற இருக்கலாம். ஒருவேளை ட்ரெய்லர் பிரசாந்த் நீலுக்கு கூட எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா ப்ரோ? அந்த ட்ரெய்லர் கேஜிஎஃப் மாதிரி சாயல இருக்கு. கேஜிஎஃப் இல்ல கேஜிஎஃப் வந்ததே காரணம் வந்து கேஜிஎஃப் 1 கேக்குதா? கேஜிஎஃப் 1 வந்தது காரணம் கேஜிஎஃப் 2க்கு வந்தது ஓப்பனிங் வந்தது காரணம் கேஜிஎஃப் 1 தான். சலாருக்கு வந்து என்னன்னா திரும்ப அதையே பண்ணும்போது கொஞ்சம் நீங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கு. அந்த அந்த ஆனா இது போயிட்டாங்க. அதாவது கேஜிஎஃப் யூ பார் இது வெறும் ஏவா போட்டிருக்குல்ல ப்ரோ, ஃபுல்லா வயலன்ஸ் இருக்கிறதுனால. என்ன இருக்க போகுது? ஏன்னா வயலன்ஸ் தான் இருக்க போகுது அவ்வளவுதான். அப்ப டங்கி வந்து க்ளீன் யூவா ப்ரோ? டங்கி வந்து யூஏ தான். அதான் அதுக்கு தான் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்க நிறைய மால் தியேட்டர்ஸ்லாம் நார்த் இந்தியாஸ் நிறைய இதுலலாம் டங்கிக்கு நிறைய நார்த் இந்தியால அந்த படத்துக்கு இருக்கும் ப்ரோ. டங்கிக்கு இருக்கும். ஓவர்சீஸ்ல நல்லா இருக்கு ப்ரோ டிமாண்ட். ஷாருக் கான் அது கூட அவர் சொல்லல. நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ப்ரோ அவரது. அந்த அவங்க ரெட் சில்லிஸ் சேனல்ல ஒரு 20 மினிட்ஸ் செம்மையா அவர் அந்த மூவியோட இது நீங்க டைம் இருந்தா பாருங்க ப்ரோ. ஒரு 20 மினிட்ஸ் தான், சப்டைட்டில்ஸோட இருக்கு. ராஜ்குமார் இரானியும் டாப் சிங் ஷாருக் கான் கேட்க அவர் பதில் அழகா இருந்தது. இந்த கதையை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு ஃபிளைட் மூலயமா அந்த வச்சு சொன்னார். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ப்ரோ. நீங்க டைம் இருந்தா பாருங்க. படமே வந்துருச்சு அவ்வளவுதான். படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுதான் கரெக்ட். இல்ல இன்னைக்கு வந்து இவங்க இல்ல சலார் ஏன் ஒரே மாதிரி இருக்குன்னு டைரக்டர் சொல்லியிருந்தாரு ப்ரோ. அவருக்கு ஏதோ ஓசிடின்னு அதனால அவருக்கு இந்த கலர்லாம் ரொம்ப பிடிக்காதாம்மா. அந்த கலர் ரொம்ப பிடிக்காதனால இந்த மாதிரி டார்க்கா பண்றேன். எனக்கே இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி சலார் பிரசாந்த் நீல் அவங்க ஃபேமிலி எல்லாம் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இது ஒரே மாதிரி தான் இருக்கு கேஜிஎஃப் மாதிரி, நீங்க ஏன் மாத்த மாட்டேங்கிறாங்கன்னா அது ஏதோ ஓசிடின்னு டிசீஸ் இருக்காமா அவருக்கு. அதனால அவருக்கு இந்த கலர் அது மாதிரிலாம் வைக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. ஆமா ப்ரோ, நீங்க ராஜமௌழி இன்டர்வியூல சொன்னாரு. அதெல்லாம் சும்மா உருட்டுங்க ப்ரோ. அது இது இன்னொன்னு ஓசிடி வந்து சும்மா ஓசிடின்னு அப்படின்னா எடுத்த இடத்துல இல்லைன்னா கலருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கும் தான் புரியல. ஆமா, கிளீனா இல்லைன்னா ஒரு இடம் வந்து கிளீனா இல்லைன்னா அவங்களோட அதை ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி அதுதான் ஓசிடி. அதுதான் அதுதான் ஓசிடி. அந்த கிளீனா இல்லாம இருக்கிறது இதுக்கும் கலருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது கிடையாது. ஆக்சுவலா அவருக்கு அந்த பிளாக் நல்லா பிடிக்கும், அதனால அவர் அப்சஸ்டட்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த இன்டர்வியூல நிறைய பேர் அப்படி கம்ப்ளைண்ட் கூட பண்ணாங்க. ஐ மீன் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எப்பவுமே நீங்க இந்த மாதிரி மூவிஸ் எடுத்து தெரியும் அந்த மாதிரி கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இன்டர்வியூல. நீங்க பிரசாந்த் டங்கி படம் ஹிந்தி வெர்ஷன் மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. தமிழ் தெலுங்கு எல்லாம் வந்து ஒரு ரீமேக் எடுத்துக்கலாம்ன்ற ஐடியால இருக்காங்களா? இப்ப தெரியல, எனக்கு தெரிஞ்ச ரீமேக்லாம் இதுக்கு மேல ஒர்க் ஆகுது. அப்ப அந்த பீரியட்ல ஓகே, இந்த பீரியட்ல வந்து எல்லாருமே பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரீமேக் பண்றதுல யூஸ் இல்லை. பட் ராஜ்குமார் இரானி வந்து அவரோட படத்தோட ஃபிளேவர் வந்து கெட்டக்கூடாது அப்படின்றதுனால அப்படியே டப் பண்ணாம ரிலீஸ் பண்றாரு. ப்ரோ இந்த படம் இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு 5 படமே எந்த லாங்குவேஜ் எந்த இல்ல அதான் எந்த படம் பண்ணது இல்லை. ஆனா அப்பெல்லாம் வந்து அப்பெல்லாம் பேண்டியா ரிலீஸ் அந்த மாதிரி எல்லாம் கான்செப்ட் இல்ல. பட் இப்பெல்லாம் கான்செப்ட் வந்துருச்சு. இருந்தாலும் அவர் மாத்திக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே பாப்போம். ரீமேக் தெரி படம் வந்து கூட இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. இப்ப வருண்டவன்லாம் ரீமேக் பண்றாங்களே, ரீமேக் சுத்தமா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. இந்த பழைய படத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க ப்ரோ.
ஹிந்தியோட இங்கே சவுத் இந்தியாவில் சவுத் இந்தியா என்ன பிகே எல்லாம் ரீமேக் பண்ணாலும் என்ன யார் பண்ணா? சஞ்சு யார் ரீமேக் பண்ணாலும் அது கிடையாது. அதெல்லாம் ரீமேக்கே பண்ண முடியாது, பண்ணவும் இல்லை யாரும். 3 Idiots மட்டும் தாங்க பண்ணாங்க. 3 Idiotsம் சொல்றது முன்னாபாய் தான் பண்ணாங்க. அப்போ ரீமேக் கல்ச்சர் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ஒரு படம் ஹிட் இருந்துச்சுன்னா டக்குன்னு அடுத்த லாங்குவேஜ்ல வாங்கி பண்றது இருந்துச்சு. பட் அவரு டப் பண்ண விரும்பல போல இருக்கு. ஓகே. கார்த்தி ப்ரோ ஹாய். ப்ரோ ஓடிடியில் வரும்போது எனக்கு தெரிஞ்சு டப்டு வெர்ஷன் வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஓடிடியுமே வந்து கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜோட ரைட்ஸ் தான் வாங்குறாங்க. அதை டப் பண்ணி தான் வாங்குறாங்க. டப் பண்ணி தான் வெர்ஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு அவுட். ப்ரோ லைக் நீங்க மட்டும் தான் ப்ரோ ரொம்ப ராங்கா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. லைக் டங்கி தான் லைக் புஸ் இருக்கு சலார்க்கு இல்லன்னுட்டு. ஆனா லைக் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைங்க. இல்ல ப்ரோ யாரும் சொன்னாங்க எங்கேயுமே புஸ்ஸலின்னுட்டு. லைக் ஆல்ரெடி அது ரெக்கார்டே பிரேக் பண்ணிடுச்சு ப்ரோ KGF 2 த கலெக்ஷன்ல. ஐ மீன் Day 1. ப்ரோ பிரபாஸ்லாம் அவ்வளவு சீன் இல்ல ப்ரோ. உண்மையா ப்ரோ சொல்றேன். ஷோ பாருங்க. அப்படிலாம் இல்ல, ஓப்பனிங் இருக்கு இல்லைன்னா இல்ல. கார்த்தி ப்ரோ தமிழ்நாட்டுல இருக்கா? கார்த்தி ப்ரோ நான் ஒன்னு பேசணும்னு நினைச்சேன். நேத்து வீரப்பன் பத்தி பேசியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி என்ன ப்ரோ, அது எப்படி ப்ரோ எல்லாரும் வீரப்பன் வந்து ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க? ப்ரொஜெக்ட் பண்ற விஷயம் தான், ப்ரொஜெக்ட் பண்றது காட்டுறது பண்றது இதுதானே. ரொம்ப அது தப்பா தானே ப்ரோ தெரியுது. எல்லாரும் ஒரு தப்பு பண்றவன் எல்லாமே அது அவனுக்குள்ளேயே ஒரு நல்ல விஷயம் இருந்திருக்கு, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க? தப்பு பண்ணவே என்னெல்லாமோ பண்ணியிருப்பான். இங்க இருக்க கட்சிகளோட வீரப்பனோட மைண்ட் செட் எவ்வளவோ பரவாயில்லதான் ப்ரோ. அப்படின்லாம் இல்ல ப்ரோ. ப்ரோ ஒரு ஈகோ சிஸ்டமே அடிச்சுட்டாங்க ப்ரோ. நீங்க வந்து 1000 யானைன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில இருக்கிறதே கிட்டத்தட்ட 3000-4000 யானை தான் இருக்கு. அதுல 1000ன்னா ஒரு 1/4 இதுல காட்டுப்பாக்கம்ல வந்து ஹார்பர்க் இது பண்றாரு. இப்ப அவரும் ஈகோ சிஸ்டம் அழிக்கதான் ட்ரை பண்றாரு. அப்போ வந்து மோடி லீகல் இல்லீகல் இருக்கு ப்ரோ. லீகல் இல்லீகல் இருக்கு ப்ரோ. நீங்க லீகலா வந்து எல்லா கிளியரன்ஸ் எடுத்து அது என்ன அஃபெக்ட் ஆகும், அது எப்படி சப்சைட் பண்ணும் எல்லாமே பிளான் பண்ணி தான் ப்ரோ பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த அழிக்கும் போது இன்னொரு இல்ல அந்த விஷயத்த ரீஸ்டோர் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து கார்பரேட்ஸ், அதனாலதான் கவர்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு முடிவு வந்து அது இங்க பிரசன்ட்ல எஃபெக்ட் ஆனாலும் ஃபியூச்சர் பாதிக்காத அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும். சரி ப்ரோ, இப்ப யானை தந்தத்தெல்லாம் யாரு ப்ரோ வாங்கினா? தப்புதான். அத்தனை 1000 கொன்னது, யானைகளை கொன்னது வந்து தப்புதான். அத்தனை ப்ரோ யானை மட்டும் இல்ல ப்ரோ. நீங்க ஃபாரஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது உள்ள இருக்கிற, அது உண்மையா சொல்ல போனா நம்ம எர்த்ல வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த டைமண்ட்ஸ், ரொம்ப ப்ரெஷியஸ். அதுல வந்து நீங்க என்னெல்லாமோ ஸ்மகிள், ரெட் சாண்டல்வுட், யானை கொள்றது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும், தெரியாத வரைக்கும் என்னெல்லாமோ நடந்திருக்கலாம். அப்ப உங்க பாயிண்ட்ல வந்து ஈஷா மாதிரி கொஞ்சம் ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் பண்ணி அப்படியே பண்ணிட்டா அது நல்லது உங்களுக்கு. இது வீரப்பன் இல்ல ப்ரோ இப்போ ஐயப்பன் பத்தி பேச நீங்க ஈஷா மாதிரி அது நீங்க கொடுக்குற எக்ஸாம்பிளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ. ஒரு விஷயத்த வந்து பொதுமக்களுக்கு குட், ஐ மீன் வெல்ஃபேர் ஃபார் த சொசைட்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், வெல்ஃபேர் ஃபார் த செல்ஃப் இஸ் டிஃப்ரெண்ட். ஒருத்தன் அழிச்சு ஒருத்தனே வந்து யூட்டிலைஸ் பண்றது வந்து நம்ம பொதுமக்களோட சொத்து தான் அவன் வந்து யூட்டிலைஸ் பண்றான். அதுதான் ப்ரோ. இப்போ வந்து சேரிட்டிக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ருத்ராட்சத்தை வந்து 4999 வித்தா கரெக்ட்ன்றீங்க ப்ரோ? வாங்குறவன் வாங்கதான் ப்ரோ போறான். நம்ம போய் பொதுமக்கள் போய் யாரா ஒரு ருத்ராட்சத்துக்கு 5000 கொடுத்து வாங்க போறான்னு நம்ம வாங்க மாட்டோம். அதோட பயன் தெரிஞ்சவன் வந்து அவன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு 5000 ஒண்ணுதான், 10000 ஒண்ணுதான். நம்மளுக்கு தான் அது பெரிய அமௌண்ட். இல்ல ப்ரோ, அப்போ எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் ப்ரோ. அப்போ ஒசாமா எதுவுமே ஜஸ்டிஃபை பண்ணல ப்ரோ. நம்மளே இல்ல நான் அவரை சொல்றேன், விக்னேஷ் ப்ரோ சொல்றாரு இல்லையா, அப்போ அவன் இவன்னா நீ எல்லாரையுமே அப்ப ஜஸ்டிஃபை பண்ணிடலாமே. அவன் மனது தப்பா இவன் மனது தப்பான்னு. இல்ல ப்ரோ, இன்னொரு வீரப்பன் பத்தி இன்னொரு சீரீஸ் முன்னாடி வந்திருந்தது ஒரு 1 year பிஃபோர். அதுல நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டே வந்து என்ன நடந்துரும் பாத்துக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் வந்து அவங்க எந்த மாதிரி மைண்ட் செட்ல எடுத்தாங்கன்னு தெரியும். ஜி5 வந்து நக்கீரன் வந்து எந்த மாதிரி மைண்ட் செட்ல அதை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காரு நமக்கு தெரியும் ப்ரோ. நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் பாக்குறோம் ப்ரோ. எல்லாத்தோட பெர்ஸ்பெக்டிவ் இல்ல ப்ரோ. அது உண்மை வந்து ஒரு விஷயம் ப்ரோ. ஆனா பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்கும் ஒரு விஷயம் மாறும். நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணா அவங்க பண்றது எல்லாமே கரெக்ட்னு நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கும்.
காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணா அவங்க எது பண்ணாலும் கரெக்ட்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவோட போறதோட சொந்த பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு பில்ட் பண்ணும்ல. சரி ப்ரோ, வீரப்பன் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு பயம் இருந்தது இல்ல ப்ரோ? கன்னடால எதுக்கு ப்ரோ பயம் இருக்கணும்? என்ன என்ன நீங்க அது பயம் இருந்துச்சுன்னா என்ன ப்ரோ நடந்துக்கிறாங்களா தண்ணித்தர விஷயத்துல? புரியல, நீங்க உங்க வாய்ஸ் பிரேக். இல்ல ப்ரோ, இப்ப வீரப்பன் இருக்கும்போது அப்போ இதே மாதிரி கோர்ட்ல தீர்ப்பு அவரு மட்டும் தண்ணி வந்துச்சுன்னா வாங்கி கொடுத்துட்டாரா? அவர் போராடி நான் தண்ணி வாங்கி கொடுத்துட்டாரா மக்களுக்காக போராடி? என்னங்க சும்மா ஏதாவது சீமான் பேசுறதெல்லாம் ஸ்டேஜ்ல பேசுறதெல்லாம் நம்பிட்டு பேச. ஆனா அவர் என்ன தண்ணிக்காக போராடி காட்டுக்குள்ள இருந்தாரு இவரு? ஏங்க சும்மா ஏதாவது உலகிட்டு இருக்காருங்க, ஏதாவது உலகிட்டு இருக்காரு. என்ன தூக்கி வச்சு என்ன பண்ணாரு? ரான்சம் கேட்டாரு. சரி ஓகே, அவர் ஏன் ரிலீஸ் பண்ணாரு? தண்ணி விடத்துக்கு ரிலீஸ் பண்ணாரா? இல்ல ப்ரோ, ஒருத்தரோட ஒரு விஷனை அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணிட்டு அது பாய்சனா தான் ப்ரோ மாறும். நம்மளோட தாட் ப்ராசஸ மாத்திடுவாங்க இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்து. ஓ வீரப்பன் நல்லவர் தான், வீரப்பன் நல்லவர் தான். அவரு சில பேருக்கு நீங்க தான் சொல்றீங்கன்னா அவர் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா பண்ண விஷயமே ரொம்ப பாசிட்டிவா காமிக்கிறாங்க. ஐ மீன் அந்த மாதிரி கன்சியூம் ஆகுது. அவர் பண்ணது யானையா தானே பண்ணாரு, யானை தான், நம்மளுக்கு என்ன அஃபெக்ட்? ஓ இது ஐ மீன் சாண்டல்வுட் தானே இது ஆட்டையை போட்டாரு, நம்மளுக்கு என்ன அஃபெக்ட் அப்படின்னு நம்ம ஒரு சரி ஓகே ஒரு ஹீரோயிசம் மாதிரி காட்டிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நம்மளுக்கு டைரக்டா அஃபெக்ட் ஆகாத மாதிரி மணல் நம்மளோட மணல் இல்ல, அவங்க பாட்டு காசு அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க, நம்மளுக்கு எதுவுமே பாதிக்காத அளவுக்கு பண்றாங்க. ஸோ நம்ம அவங்க மேல எதுக்கு கிரட்ஜ் வச்சுக்கணும், நம்மளோட ஒப்பீனியன் எதுக்கு மாத்தணும், அந்த மாதிரி ஒரு நம்மள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் ப்ரோ. அப்ப ஆந்திரால எல்லாம் செம்மரக்கட்டைகள் கடத்துறாங்களே, அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? ப்ரோ அது எல்லாமே தவிர்க்கப்படணும் ப்ரோ, அது புரிஞ்சுக்கங்க. நம்ம அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி இங்கெல்லாம் தப்பு நடக்குதுன்னு காமிச்சாதான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா இது ஃபாரஸ்ட் இருக்கிறதுல ஃபாரஸ்ட் ஓஷன் ரெண்டு இடம் ரொம்ப கஷ்டம் ரேடார்ல கண்டுபிடிக்கிறதுக்கு, யார் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்றது தப்பு, யாரெல்லாம் இது பண்றாங்களோ நம்ம ஆஸ் சிவிலியன்ஸ் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். இந்த ஜிகர்தண்டா டெம்ப்ளேட் போட்டு ஃபார்மை பாயா போட்டு அதை வேற இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, ஜிகர்தண்டாவே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எல்லாமே தப்பான விஷயத்த ரொம்ப நம்மளை கன்சியூம் பண்ண வச்சுட்டு, இல்ல இந்த தப்புலாம் பண்ணவர் சூப்பர் ஆளு, அவர் ஒரு ஹீரோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நீங்க சூப்பராக நான் சொல்ல வர்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் மத்தவங்களோட விஷயத்துக்காக அவரை பலியாக்கப்பட்டிருக்கலாம்ல. அது உண்மை விஷயம். யாரு ப்ரோ மத்தவங்க விஷயம்? 1000 யானை கொன்னது அவரும் அவரோட டீம் ப்ரோ. இந்த கடத்துன இது நிறைய விஷயம் கடத்துனது ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஃபாரஸ்ட் ஆபீசர்களுக்கு தெரியாமல அத்தனை தந்தத்தை கீழே எடுத்துட்டு வந்திருப்பாங்க காட்டுல இருந்து ப்ரோ. அதுதான் ப்ரோ ஃபாரஸ்ட். நம்ம இப்போ இருக்கிற தெரியாம தெரியாம தான் எடுத்துட்டு வந்தாங்களான்னு கேட்டா ஓகே, அதை தடுத்துருவானு அவன் தடுத்து நிறுத்துவானு தான் கொலை பண்ணிடுறீங்களே நீங்க. கொலை அதான் இவ்வளவு போலீஸ் தடுக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் டிஎஃப்ஓ எல்லாத்தையும் கொண்டுறீங்க தடுக்கிறவனை. அதுக்கப்புறம் தடுக்காதவனை ஏன் இவன் தடுக்கலன்னு கேக்குறீங்க. அவன் காசை வாங்கி தடுக்காம கூட விட்டுருப்பான். இதுல ஒண்ணு இருக்கு. என்ன எல்லாமே பிசினஸ், எல்லாமே தடுக்கிறவனையும் கொலை பண்ணிட்டீங்க. ஒருத்தர் தடுக்கிறானா அவனை பாம்பு வச்சு கொன்றது, அவனை சுட்டு கொன்றது, அவனுக்கு ஏதோ ஒரு இதை வச்சு அவன் எவ்வளவு பிளான் பண்ணி ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் ப்ரோ, கவர்மெண்ட் அபிஷியல் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அவர் 185 200 கொலையோ பண்ணியிருக்காருல, அது எடுத்து பாருங்க. நிறைய போலீஸ் ஆபீஷியல்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், செக் போஸ்ட்ல இருக்கவங்க எவ்வளவு பேர் இப்போ இவங்கெல்லாம் தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. முயற்சி பண்றவனெல்லாம் கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படிங்க எடுத்துட்டு போனாரு, இவங்களாம் சப்போர்ட் பண்ண. ஆமா, ஒண்ணு கொலை பண்ணிடுவேன், இல்ல காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவீங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கு அப்புறம் அதை மீறி ஏதாவது ஒண்ணு பண்ணா அவங்களுக்கு தெரியாம வித்துருப்பாங்களா அப்படின்னு பேசுறது தானே. சரி கார்த்தி, அப்படி பார்த்தா கஷ்டம் தப்பிச்சு போனார்ல ப்ரோ, அது ஒரு சீன் செகண்ட் எபிசோட்ல காட்டுவாங்கல்ல.
அப்போ வந்து போலீஸ் சார்பா ஒரு வாட்சர் வந்து போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி உன்னை என்கவுண்டர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதெல்லாம் அவர் சொல்றது சரியா, அதெல்லாம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ப்ரோ. அதெல்லாம் அவர் சொல்ற விஷயம் சரியா, அவர் சொல்ற அதெல்லாம் நடந்திருக்கும் நடக்காது. அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றாரு, ஒரு டிஎஸ்பி வந்து உட்காந்துட்டு உன் மேல கேஸ் போடுறேன், போய் ஜெயில இருந்துச்சு 2 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்து வெளில வந்து ஒழுங்கா லைஃபை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதுவுமே அங்கதானே இருக்கு. அந்த சினிமா அவர் தானே சொல்றாரு. ஆமா ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்லியே, நான் இப்ப வந்து கொலை பண்ணதை நான் ஜஸ்டிபிகேஷன் பண்ணலையே. இவர் வந்து ஈகோ சிஸ்டம் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு தான் நான் ஆர்கியூ பண்றேன். ஆமா உண்மைதானே ப்ரோ. 25-30% ஆஃப் த யானை பாப்புலேஷனே காலி ப்ரோ. அது ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு பேசுறது? கோழியா? அதெல்லாம் கோழியா? அது முடிஞ்சு போன கதை. அவ்வளவுதான். 20 வருஷம் ஆச்சா, 15 வருஷம் ஆச்சு. இல்ல முடிஞ்சு போன கதை தான் ப்ரோ. சினிமா எடுத்து சினிமா எடுத்து என்ன வேணாலும் காமிச்சுக்கலாம். அது ஒன்றும் யாருக்கும் இந்த பெரிய இதுவும் அதுக்கு என்ன நாளைக்கு வந்து பெருசா நடக்கும் போதா இல்ல. இந்த படத்தை பாக்குறோம், சீக்கிரம் முடிஞ்ச போச்சா, அடுத்த படம் போயிட்டே இருக்கும். இல்ல ப்ரோ, நான் அது இருக்கதாங்க செய்யும். அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ப்ரோ, பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, அதுதான் ப்ரோ, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அப்படிதான், எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. இல்ல ப்ரோ, அது தப்பு தானே. அவர் ஹீரோவா ப்ராஜெக்ட் நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப சொல்றீங்க அப்பயே அவர் கேப்டன் பிரபாரன்லயே அவர் நல்லவர் மீன்ஸ் கெட்டவன் தான். ஆனா அவ்வளவு கெட்டவன்லாம் இல்ல, அப்படிதான் இருக்கும். எப்போ 1990s வந்த படம், அப்படி அந்த வீரப்பன் பீக்ல இருந்த டைம், அப்பயே அந்த படத்துலயும் அப்படிதான் இருக்கும். அது ஒண்ணு இதனால ஒரு சேஞ்சஸ் வர போறது இல்ல. இருக்கு இல்ல ப்ரோ, இந்த மாதிரி தப்பு பண்ணவன தப்பான ஆளா ப்ரொஜெக்ட் பண்ணாத. இன்னொருத்தன் தப்பு பண்ணும்போது ஆமா இவனும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ, எத்தனையோ படத்துல கேங்ஸ்டர் எல்லாம் காட்டுறாங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல ப்ரோ, அது ஒரு ஹீரோவா நடிக்கிறாங்க. அது மைண்ட் செட்டை வந்து மாத்தும் ப்ரோ. எல்லாத்துக்கும் வந்து தப்புன்றது என்ன மாறப்போகுது? அப்படி பார்த்தா எல்லா படத்தையும் நிறுத்த வேண்டியதான். எல்லா படத்தையும் இந்த ஃபைட் கிளப்ல இருந்து எல்லா படத்தையுமே இது பண்ண, ஒரு படத்துக்கும் நம்ம வந்து போய் ஏன் தம்படிக்கிற, ஏன் வந்து கெட்ட வார்த்தை பேசுற அப்படின்னு கேட்கற மாதிரி தான் அது. ஓகே, அதை காட்டுறாங்கன்னா பார்த்து ரசிச்சுட்டு உங்க பாட்டு ஓகே ரைட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவு அதுக்கு ஒன்னே வில்லனா காமிச்சா ஓகே ப்ரோ. வில்லனை ஹீரோவா காமிச்சு இவன் தான் ஹீரோ, இவன் பண்றதெல்லாம் அந்த கதை அப்படித்தானே இருக்கு. கதை அப்படித்தாங்க இருக்கு. ஒரு கேங்ஸ்டர் பாஷாவா வில்லனா ஹீரோ தான் காட்ட முடியும். பாஷா வில்லன், பாஷா அப்படிலாம் பண்ணிட்டாரு, அவர் கேங்ஸ்டருங்க, உண்மையான கதையை. அதனால ஒரு சேஞ்சஸும் வராது. அவ்வளவுதான். அது பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க, முடிஞ்சிச்சு. அடுத்த வேலைக்கு போயிடும். இல்ல ப்ரோ, இப்போ விக்னேஷே பேசின மாதிரி அவரை சப்போர்ட் பண்ணி இப்ப ஈஷா பண்றது எல்லாம். இப்ப என்ன அவர் இருக்காரா? அவர் என்ன அவர் இருக்காருன்னு அவரு சப்போர்ட் பண்ண என்ன இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. அவர் தானே கோலி ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சு, இப்ப இதே என்ன அவரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாதி அரசியல் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி, ரொம்ப சின்ன சின்ன இடத்துல நடக்குங்க. அதை வந்து டைல்யூட் ஆயிடும் சீக்கிரம். வந்து பெரிய இதெல்லாம் இருக்கு. அதுதான் கத்தி ப்ரோ. இப்ப இந்த படத்தையே வந்து நம்ம வந்து தியேட்டர்ல கொண்டு வர முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. சென்சார்ல எவ்வளவு விஷயம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கு. ஓடிடி ஒரு இது கிடைச்சிருக்கு சென்சார் இல்லாம, அதனால அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுல என்ன நாட்டுக்கு நல்ல கருத்து இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ப்ரோ, மேரி கிறிஸ்மஸ் ட்ரெய்லர் பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ செம்மையா இருந்தது ப்ரோ மேரி கிறிஸ்மஸ். அப்பா, அதுவும் டைரக்டர் அது. ஆமா ப்ரோ, அதே நீக்கு தான் தெரியும் எனக்கு. பார்ப்போம். 12ஆம் தேதி வருது. ரொம்ப சிக்கலான டேட்டு. தமிழ்ல வேற எத்தனை ப்ரோ வருது பார்ப்போம். தமிழ் ட்ரெய்லரோட ஹிந்தி ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கார்த்தி ப்ரோ, இது பொங்கலுக்கு ஏதோ 2 படம் தான் வரப்போகுது, மற்றதெல்லாம் வித்ரான்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டீங்க. மற்றது ஒரே ஒரு படம், மொத்தம் 3 படம் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு படம் அவங்களே வந்து அஃபிஷியலா சொல்லட்டும். சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். தெரியல. ஏன்னா லால் சலாமும் கேப்டன் மில்லரும் கன்ஃபார்ம்டு போட்டாங்க. அயர்லாந்துல ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னாங்க. இல்ல ஒன் நைட்ல நடக்கிற கதைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மேரி கிறிஸ்மஸ் எல்லாம் ஒரே காஸ்டியூம்ல தான் இருக்காங்க. இருக்கலாம், பாப்போம்.
ஆனா அந்த படத்துக்கு இங்க தமிழ்நாட்டுல பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் இருக்கும், ஓடிடில இருக்கும், தியேட்டர்ல இருக்கும் தெரியல. கார்த்தி ப்ரோ, அயலான் படம் வந்து ஓவர்சீஸ்ல டபுள் ரேட்டுக்கு வித்துருக்காங்கன்னு சொல்றாங்க வலைபேச்சில. உண்மையா ப்ரோ அது? நார்மலா சிவகார்த்திகேயன் விற்கிற படத்துல இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா ரேட்டுக்கு வித்துருக்காங்க. அஹிம்சா தான் வாங்கியிருக்காங்கன்றாங்க. அஹிம்சா வாங்கலையே, அம்சினி தானே வாங்கியிருக்காங்க அதை. அம்சினி தான் வாங்கியிருக்காங்க. இல்ல அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு ப்ரோ அயலான் படம். இல்ல அயலான் படத்துக்கு செட்டில்மெண்ட்லாம் இருக்கு, அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் போகும், அதை முடிச்சிருவாங்க. அரண்மனை 4 வரும் இல்லையா இப்போ பொங்கலுக்கு? இப்போ பொங்கல் ஆர்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அரண்மனை ட்ரை பண்ணுவாங்க, அதுவுமே வருமா தெரியாது, பண்ணிதான் பார்க்கணும். அது ஷூட்டிங் எந்த ஸ்டேஜ்ல ப்ரோ இருக்கு? அரண்மனை முடிச்சிட்டாங்களா ஷூட்டிங்? எல்லாம் முடிஞ்சு படம்லாம் முடிஞ்சு. கார்த்தி ப்ரோ, அதுல சுந்தர் கேரக்டர் இல்லாம இன்னொரு கேரக்டர் யாரு ப்ரோ? தெரியலையே, அவரு தான் மெயின் நினைக்கிறேன் அதுல. அதான் அவர் தான் மெயின். பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு ஹீரோ மாதிரி யாராவது ஒருத்தர் போடுவாங்க, ஒரு சின்ன ஹீரோ கூட. யூஸ்வலா போடுவாரு. இந்த படத்துல யார் இருக்காங்கன்னு தெரியல. ப்ரோ அயலான் கேப்டன் மில்லர் ரெண்டுமே 100 கோடியா ப்ரோ பட்ஜெட்டு? கேப்டன் மில்லர் வந்து 100 கிட்ட, 100 கோடி கிட்ட, 95 100 அந்த ரேஞ்சில் பட்ஜெட்டு. அயலான் வந்து அப்ப எடுத்த படங்க, அதுக்கு பட்ஜெட்டே கணக்கப்பட முடியாது. அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பட்ஜெட், முடிக்கும் போது ஒரு பட்ஜெட். இன்ட்ரெஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணா 100+ வந்துரும்ல ப்ரோ? அது எங்கேயோ போகும், அது இன்ட்ரெஸ்டே எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரியாது. எப்ப ஆரம்பிச்ச படம் அது? 4-5 வருஷம் ஆச்சுல. 5 வருஷம் ஆகாம. அதனால அதெல்லாம் கணக்கவே போட முடியாது. ஓகே. மேக்ஸிமம் தியேட்டர்ஸ் எந்த படம் ப்ரோ கிடைக்கும்? ரெட் ஜெயண்ட் லால் சலாம் ரிலீஸ் பண்றதுனால அதுக்கு தான் வருமா? ஒரு 2-3 நாள்ல உங்களுக்கு வந்து கரெக்டா கிளாரிட்டி தெரிஞ்சிடும், உங்களுக்கு எந்த படம் வருது வரலன்றது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தியேட்டர் கணக்கு அவங்க போறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. லால் சலாம் வந்துச்சுன்னா ரெஜின் படம் அப்படின்றதுனால, லால் சலாமுக்கு ரஜினி இருக்காரு, ரெஜின்றதுனால அதுக்கு தான் மேஜரா தியேட்டர் கிடைக்கும். அதுக்கு போக தான் மித்த படம். அப்படி இதுல சேஞ்சஸ் வந்துச்சுன்னா மாறும், அது இதில் பார்ப்போம். கார்த்தி ப்ரோ, இப்ப அயல் படம் வந்து இத்தனை நாள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் லேட் ஆனது வந்து அவங்க பிளானிங் இல்லாதான் ரீசனா, இல்ல உண்மையிலேயே விஎஃப்எக்ஸ்க்கு அவ்வளவு ஒர்க் இருந்ததா ப்ரோ? இல்ல பட்ஜெட் பிரச்சனை. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுச்சு. அயலாண்ட் முடிக்கிறதுக்கு இன்னொரு 2 படம் பண்ணோம், அப்படி மாத்தி இன்னொரு 2 படம் பண்ணாங்க, அப்படியாச்சு. அந்த படத்தை ஆரம்பிச்சது வந்து வேற ஒருத்தங்க, 24AM சொல்லி ஆர்டி ராஜான்னு. அவரு இந்த சீமராஜா இதெல்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை ஆரம்பிச்சு பாதி கவசி முடிச்சு அப்படியே விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கேஜிஆர் டேக் பண்ணாரு. கேஜிஆர் வந்து அதுக்கப்புறம் ஹீரோ எடுத்தாரு, டாக்டர் எடுத்தாரு. இதெல்லாம் போக போக அந்த படம் பேனல்லாம் போச்சு. பெரிய ஒரு பெரிய கதை அது. அரண்மனை 4 வந்து விஜய் சேதுபதி வச்சு தானே லான்ச் பண்ணாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் அப்பயே வெளில போயிட்டாரு ப்ரோ. பர்த்டே பார்ட்டிக்கு ஒன்று போனாருங்க, அதெல்லாம் ஒன்னா நின்று இருப்பாங்க. அப்போ எடுத்து போட்டோ எடுத்து போட்டதை வச்சுக்கிட்டு அவர் நடிக்கிறார் மாதிரி போட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. இல்ல கார்த்தி ப்ரோ, அவர் வந்து 15 கோடி கேட்டாரு. அவ்வளவு சுந்தர்சி வந்து நம்ம படத்துக்கு பட்ஜெட் அவ்வளவு முடியாதுன்றதுனால தான் பண்ணல அப்படின்னு தான் நியூஸ் வந்து. ப்ரோ நெக்ஸ்ட் இயர் எல்லா டாப் ஸ்டார்ஸ் படமும் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துரும்ல ப்ரோ? எக்ஸப்ட் ஆமா, அடுத்த வருஷம் எல்லாமே வருது. சிம்பு பிப்ரவரி மார்ச்ல சிம்பு தவிர மத்த எல்லா டாப் ஸ்டார்ஸ் படமும் வந்துரும்ல ப்ரோ? அவருக்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைல்ல, ஆரம்பிச்சாதான் தெரியும் இப்போ வருதுன்னு. ஆனா சூர்யா படம் இருக்கு, கார்த்தி படம் 2 படம் இருக்கும் நினைக்கிறேன். கார்த்தி படம் இருக்கு. அப்புறம் ஏப்ரல் கன்ஃபார்ம்டா கங்குவா இந்தியன் 2 ரெண்டுமே ஒரே நாளா கன்ஃபார்ம்டா? இது இப்போதைக்கு வச்சிருக்காங்க டேட்டு, ஆனா ஒரே நாள்லாம் வராது, 2 வாரம் கேப்ல தான் வரும். ஏப்ரல் படம்னு இதுனா ஏப்ரல் 28, 26 அந்த மாதிரி அந்த படம் மாறும் வரும். அப்படி யாருமே ஃபிக்ஸ் பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லாவே இந்த படமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி போகலன்னு நினைக்கிறேன் டேட்டை. கடைசியா வந்து லியோ மட்டும் தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போன படம்.
இது எல்லா படமே வந்து பிளைண்டா படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்குவாங்க தான் இருக்காங்க. யாருக்கும் டேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியல. ப்ரோ அது லலித் சாரோட மாஸ்டர் பிளான் தானே? ஆமா அப்படித்தாங்க எடுக்கணும், வேற வழி இல்ல. அப்படி எடுத்தா மட்டும்தான் ஆனா அவர் கரெக்டா அந்த இதுல படத்தை கொண்டு போய் பொசிஷன் ட்ரை பண்ண பண்ண முடியும். முடியாதா ப்ரோ? இப்ப எல்ஐசி படம் நீங்க சொன்ன மாதிரி லலித் சார் வந்து எல்ஐசி ஆரம்பிக்கவும் பண்ணுவாங்க. அதுவும் அது வந்து ஒரு தெரியல, அது ஆரம்பிக்கும் போது அவரும் டேட் மைண்ட்ல வச்சிருப்பாரு. ஆனா செம மாஸ்டர் பிளான் ப்ரோ. லியோ இன்னும் ஃபர்ஸ்ட் லுக்லாம் டேட் கரெக்ட் பிளானிங் டேட் கரெக்டா இது பண்ணதுனால செம. ஆனா டைரக்டருக்கு டைம் இல்ல இது கிடைக்காம போச்சு ப்ரோ. அதனால இது ஒரு அதான் டைம் இன்னொரு 2 மாசம் கிடைச்சிருந்தா மட்டும் சரி ஓகே. லியோ தீபாவளிக்கு வந்திருந்தா, பொங்கலுக்கு வந்திருந்தா, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஒரு என்ன செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணிருக்கீங்க? டைம் கிடைச்சா சுப்பிரமணி மேக்கிங் போர்ஷன் பெருசாக்கி இருப்பாங்க. கதைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கதைக்கும் டைமுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல ஸ்டோரி டெவலப் பண்ணிருப்பார்ல ப்ரோ, அதுக்கு தான் ஒரு ஐடியா ஏங்க இந்த ஸ்டோரி 5 வருஷமா எடுத்துருக்க ஸ்டோரிங்க. 5 வருஷமா அவர் வச்சிருக்க ஸ்டோரி. கமலஹாசன் டேட் இன்னும் 1 மாசம் கிடைச்சிருக்கும் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் எல்சி சேர்த்துக்கலாம். அது வேறயா? இப்படி ஏதாவது காரணம் சொல்லிட்டு போக முடியுமே தவிர, வெற்றிமாறன் இருக்காருல்ல, வெற்றிமாறனே வந்து இவ்வளவு சொல்லுவார்ல, என்னால ஒரு படத்தை அப்படி எடுக்க முடியாது எப்படி இருக்கும். அவர் வந்து ஷார்ட் டைம்ல எடுத்த படம் அசுரம் தான். அவரோட ஹையஸ்ட் கலெக்ஷன் அசுரம் தான். ப்ரோ வெற்றிமாறன் எல்லா இன்டர்வியூலயும் அதுலயுமே அவர் புலம்பி தள்ளியிருப்பாரு. அசுரனோட இன்டர்வியூல எடுத்து பாருங்க வெற்றிமாறன். இந்த படத்தை என்னால முடியலங்க, எனக்கு விருப்பமே இல்லை இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுலாம். நான் வந்து எடிட்டிங்லாம் நீங்களே பண்ணிக்கோங்க, டப்பிங் ஒருத்தட்ட கொடுத்துட்டேன், ஓகே, என்னுடைய இதே கிடையாது. அந்த படம் தான் ஹிட்டு. பட் இவன் விட்டோம்னா இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியே. அப்படியே இப்ப நான் கேக்குறேன், அப்படி எடுத்துட்டா மட்டும் என்னங்க அவுட்புட் வந்துட போகுது? இப்போ ஃபைட் கிளப்லாம் 3 வருஷம் 4 வருஷம் அவரே சொல்றாரு. ஓகே, என்ன அவுட்புட் வந்துருச்சு? இப்போ நீங்க 3 வருஷம் எடுத்து என்ன அவுட்புட் வருதோ அது வந்து ஒரு வருஷத்துல தான் வரப்போகுது. 3 வருஷம் விட்டதுனால என்ன வந்துட போகுது? ப்ரோ இந்த மாதிரி புது டைரக்டருக்குலாம் 2-3 படத்துக்கு தான் சரக்கு இருக்கா? ஏன்னா பிரதீப் இந்த ரங்கநாதன் அவர் கூட நடிக்கவே வந்துட்டாரு. இந்த மாதிரி புது ஸ்டாக்லாம் இன்னும் வராதா? வருவாங்க. பட் டைம் கிடைக்கல அதனால அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து போய் அதெல்லாம் எந்த டேரக்டர் சொன்னாலுமே வந்து கதை எழுதுறதுக்கு டைம் கிடைக்கல, அதெல்லாம் பொய், முழுக்க பொய். ப்ரோ நீங்க ஒரு தடவை தளபதி விஜய் பத்தி சொல்லிருங்க. அவர் வந்து ஒரு பிளான்டு ஆக்டர் பிளஸ் இந்த படம் இப்ப நடிக்கிறாரு, இப்படி இது பண்றாரு, கரெக்ட் டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணிடுறாருன்னு சொன்னாங்க. அப்ப அவரது கான்ட்ரிபியூஷனும் இருக்கும்ல ப்ரோ இந்த டைம்க்கு ரிலீஸ் பண்றதுன்ட்டு. அது வந்து இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ். ஆமா ப்ரோ, அவரு இருக்கும் ரொம்ப ப்ராப்பரா. இன்னைக்கு இந்த படத்துக்கு 100 நாள்னா 100 நாள் ஓகே, அதுல ஒரு 5 நாள் 10 நாள் முன்ன போகலாம். அதுக்கு மேல போனா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. இது சும்மா 1 மாசம் பெண்டிங்கு, 1 மாசம் பிரேக் விடுவோம், அதெல்லாம் அந்த கதையே இல்லை. ஆரம்பிச்சா இந்த ஒரு 15 நாள் ஷூட்டிங் அப்படின்னா 15 நாள் ஷூட்டிங், ஓகே. 10 நாள் ரெஸ்ட் முன்னாடி பிளான் தான் எல்லாமே. 10 நாள் ரெஸ்ட், ஓகே. 6 மணிக்கு ஷூட்டிங் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, 5:50க்குலாம் கிளம்பிடுவாரு. 6 மணிக்கு மேல வந்து ஒரே ஒரு சீன், அதெல்லாம் வேலைக்கே இல்லை. காலை 8 மணிக்கு 8 மணிக்கு அந்த மாதிரி தான். 100 நாள் ஷூட்டிங்னா 100 நாள் கரெக்டா இந்த டேட்ல ஆரம்பிக்கிற படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க, எப்போ முடிப்பீங்க, ஓகே. நான் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவேன், அடுத்த படத்துக்கு போயிட்டே இருப்பேன். அப்படி அது இந்த ப்ரொடியூசர்லாம் வந்து முன்னாடி கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து ஃபைனான்ஸ் பிரச்சனைலாம் வர ப்ரொடியூசர்லாம் வந்துருச்சு. இப்போ அதுவும் வந்து தெளிவாக ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாருன்னா அந்த படம் ப்ரொடியூசர் ஆரம்பிப்பாரு, அதுக்கப்புறம் முடியும் படம், அதுக்கப்புறம் அந்த டேட் ரிலீஸ் ஆகும். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்னொரு படத்தை கதையை கேட்குறோம். அந்த படம் ஷூட்டிங் வந்து கரெக்டாக அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆரம்பிக்கிறோம். ஸோ அது ஒரு 100 நாள் 120 நாள் அப்படின்னா 5 மாதம் 6 மாதம் நமக்கு ஷூட்டிங்க்கு ஒர்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 3 மாதம் 4 மாதம், அடுத்த வருஷம் அந்த படம் ரிலீஸ். இது ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலரானா அது ஏன்னா அவர் பண்ணுறதுனால பண்ண முடியுது. சரி ஓகே எல்லாம் பண்ணியாச்சு, ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம், ஷூட்டிங்லாம் விட்டுருவோம் அப்படின்னு இல்லாமல் டைம் டேபிளாக போட்டு ஒர்க் பண்ணுறாரு. அதனால அது நடக்குது. இவ்வளோ பண்ணியுமே ஆக்டர்ஸ்க்குலாம் செம படம்லாம் வரது இல்லையா ப்ரோ? இவ்வளோ பிளானிங் ஸ்டோரி கேட்கறதுல எல்லாமே
ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல படம், சூப்பரா படம் எதுவுமே வர மாட்டேங்குது. அது வராதுங்க. இது எப்படி வரும்? கமர்ஷியலா தான் படம் எடுக்க முடியும். எல்லாருக்கான படம் தான் எடுக்க முடியும். உங்க நிறைய பேத்துக்கு வாரிசு பிடிக்காம இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து எங்க அம்மாவே கேட்டாங்க, இதுல லீவ் எல்லாம் பார்க்கும்போது, ஏன் விஜய் வாரிசு மாதிரி நடிக்கலாமே? அவங்க சொல்றாங்க, வாரிசுலாம் நல்லா இருக்குல்ல, விஜய்லாம் இந்த மாதிரி நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சே, பரவாயில்லையே அப்படின்றாங்க அவங்க. சும்மா எதுக்கு சண்டை, வெட்டு குத்து, நல்லா இருக்கு ஃபேமிலி படம் அப்படின்றாங்க அவங்க. நீங்க சொன்னது அவங்களுக்கு தோணுது அது. ஆமா, அப்ப அவங்களுக்கு ஒரு படம் தரணும், லீவ் மாதிரி ஒரு படம் தரணும். நீங்க அந்த டைம் டேபிள் ப்ரோ அந்த படத்துல ஒரு படம் இல்ல, அந்த படமே வந்து நல்லா எடுத்துக்கலாம்ல, அதுலயும் குறை எல்லாமே இருக்குல்ல. அதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. எல்லாமே பர்ஃபெக்டா கொடுக்க முடியாது, அதுக்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லா படமே அப்படிதானே. இல்ல ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, நீங்க சொன்னீங்க அந்த டைம் டேபிள் போட்டு பண்ணுவாங்க, முதல்ல டேட் டிசைட் பண்ணுவாங்க, அதுல சேஞ்ச் இருந்ததுன்னா அவருக்கு அவ்வளவா அது பிடிக்காதுன்னு. இப்போ ஒரு டைரக்டர் படம் பண்ணிட்டு இருக்கும்போது பாதி படம் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுக்கு எதுல டிலே ஆகுது, எந்த சீன் இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு. அப்படி இருக்கும்போது முன்னாடியே ஒரு டேட் சொல்லிட்டாங்கன்னா இப்போ அவரு சொல்ல பயப்படுவார்ல, ஐயோ இனிமேல் நம்ம இன்னும் டிலே ஆயிடுச்சுன்னா வந்து கஷ்டமா போயிடும் சொல்லி அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள அவங்களுக்கு அந்த படத்தை பண்ண விஜய் மாதிரி ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டு, விஜய் இல்ல, விஜய், அஜித், சூர்யா இந்த மாதிரி ஹீரோனால இல்ல ப்ரோ, வேற நிறைய ரீசன் இருக்கலாம், விஎஃப்எக்ஸ் இருக்கலாம். நீங்க டிலேன்றது ரொம்ப வந்து சாதாரணமா பேசுறீங்க. ஒரு நாள் டிலேன்றது மினிமம் நான் சொல்றேன், ஒரு சின்ன படம் நீங்க டாடா மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் டிலேன்றது 5 லட்சம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறீங்க 10 லட்சம். விஜய் படத்துக்குலாம் வந்து 30 லட்சம் 40 லட்சம் ஒரு நாளோட எக்ஸ்பென்ஸ். அவ்வளவுதான். ஒரு 10 நாள்ல முடிக்க வேண்டிய படத்தை வந்து 12 நாள்ல முடிக்கிறீங்க அப்படின்னா 60 லட்சம் காலி அதோட எக்ஸ்ட்ரா. அது அஜித்துக்கும் அப்படிதான். அஜித் படம் வந்து ஆனாலும் பாத்தீங்கன்னா பிரஷர் இல்லைங்க, பிளானிங் தான். நீங்க எடுக்க ஷூட்டிங் வேறங்க, டிலேன்றது வேற. அதுதான் நீங்க எடுக்கிற சீனை வந்து கரெக்டா பிளான் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஓகே. அங்க டிலே ஆகும் போது என்னன்னா, அடுத்த நாள் வரணும், அடுத்த நாள் அவனுக்கு சம்பளம் போடணும், அடுத்த நாள் வந்து அவனுக்கு பேட்டா கொடுக்கணும், அப்புறம் அவனுக்கு சாப்பாடு போடணும், அவனுக்கு ரூம் வைக்கணும். இப்ப காஷ்மீர்ல போய் 50 நாள் ஷூட் பண்றாங்களா, 60 நாள் ஆச்சுன்னா 60 நாளுமே காஷ்மீருக்கு அவனுக்கு ரூம் ரெண்ட் கட்டணும், அவனுக்கு சாப்பாடு போடணும், கேமராக்கு ரெண்ட், 50 நாள் கேமரா ரெண்ட் 60 நாள் ஆகிடும். அதுக்கு மேல அங்க எக்ஸ்பென்ஸ். ஸோ இது மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பல கோடியில வந்து நிற்கும். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை சேவ் பண்ணாங்க, ஆனா அவுட்புட்ல வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? பிளானிங் தானேங்க, எல்லாமே பிளானிங் தானேங்க. இது என்னன்னு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானேங்க. நான் செதுக்கி வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி செதுக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமா. நான் ஒரு 5 வருஷம் செதுக்கி தான் அதை வந்து ஒரு 1000 வருஷம் பேசுற கோயில. அப்படி யாருமே உங்கள்கிட்ட கேட்கலையே. கரெக்ட் பிளான் கொடுங்க, அந்த பிளான் படி அந்த வீட்டை கட்டி கொடுங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டுனா கட்டி கொடுங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை பண்ணுங்க, அப்படிதான் சொல்றோம். இல்ல நான் செதுக்கி தான் வந்து சிற்ப செய்கிறவனால தான் செதுக்குவேன் உட்கார்ந்தோம்னா அது எப்படி பண்ண முடியும்? அது பண்ணவே முடியாது யாராலையும். விடுதலை வந்து நான் 4 கோடியில ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் 60 ஆச்சுன்னா அது ஓகே. அவர் அந்த மாதிரி செதுக்குன படம் தான் அது, பெரிய கோயில் மாதிரி. ஓகே, வந்து அன்னைக்கு வெற்றிமாறனுக்கு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு, அதுக்குள்ள உதய் சேது வந்தாரு, ஓடிடி மார்க்கெட் பயங்கரமா பூம் ஆச்சு, அந்த படத்தை ஓடிடியில் நல்ல ரேட்டு வித்தாங்க, தியேட்டருக்கெல்லாம் அந்த படம் ஓடிச்சு, இதெல்லாம் நடந்ததுனால ஓகே. இதுல ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. அந்த படம் 45 கோடி என்ன பண்ணிச்சு, அது 60 பட்ஜெட்டுக்கு வந்து 45னா அது எத்தனை கூட சொல்ல முடியாது. கைக்கு வராது 45னா, கைக்கு வராதுங்க. 45 கலெக்ட் ஆயிருக்கும், ப்ரொடியூசரோட கைக்கு வருது. அதுல ஜிஎஸ்டி அப்படி பார்த்தாலும் ரொம்ப கம்மி தான் இருக்கு அந்த படத்தோட. அதுல வந்திருக்கும். ஆமா, அதுல வந்து அது ஒரு 17 கோடியோ 18 கோடியோ வந்திருக்கும் கைக்கு தியேட்டருக்குலாம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ மற்ற ஸ்டேட்லாம் மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 25 கோடி ரூபா தியேட்டருக்குலாம் வந்திருக்கும், ஒரு 25 கோடி 30 கோடி வந்து ஓடிடியில் வித்துருப்பாங்க. இப்போ பார்ட் 2 இருக்கு. ஸோ ஓகே, அடுத்து போகலாம் அப்படின்னு. பட் இது வெற்றிமாறன் அந்த படம் எடுத்ததுனால, விஜய் சேதுபதிலாம் வந்து ஹிட் ஆனதுனால ஓகே பண்ண முடியுது. சப்போஸ் அந்த படம் ஃபிளாப் ஆயிருந்தா என்ன வருது நிலைமை? அவமானப்படுறாரு. 4 கோடி படமே வந்திருக்காதுங்க, பார்ட் 2 வராது. ஃபிளாப் ஆயிருந்துச்சுன்னா பார்ட் 2 வராது, ரிலீஸ் ஆகாது. ப்ரோ அதுதான் ப்ரோ கார்த்தி ப்ரோ, அப்படி பார்த்தா நீங்க தளபதி ஸ்டார்டிங் எல்லாம் ஸ்பீடா நடிச்சாரு, இப்போ வந்து பிளானிங் எல்லாம் பண்றாரு,
பட் இப்ப அவரால் 100 ஃபிலிம்ஸ் ரீச் பண்ண முடியுமா ப்ரோ? ஏன்னா முன்னாடி செட் எல்லாம் 170 படம் தான் நடிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்த மேக்கிங் வேற, இப்ப இருக்க மேக்கிங் வேற. முன்னாடி எல்லாம் வந்து நீங்க 30 நாள் 40 நாள்லாம் ஒரு படம் எடுத்துட்டு இருக்க முடியும். வருஷத்துக்கு 3 படம் நடிச்சிட்டு இருந்தாரு அப்ப. அப்ப இருந்த மேக்கிங்லாம் வேற, இப்ப இருக்க மேக்கிங் வேற. இப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒரு படம். அதுக்கு மேல அதுக்கும் கொஞ்சம் ரொம்ப சுருவனா குவாலிட்டி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அது ஓகே ப்ரோ, இருந்தாலும் கொடுக்கலாம்ல வருஷத்துக்கு ஃபேன்ஸா பண்ண நம்ம முடியாது. அப்படிலாம் வராதுங்க. அங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்ற தெலுங்குல மகேஷ் பாபு, பவன் கல்யாண் எல்லாம் 30 படம் கூட நடிக்கல. ப்ரோ இல்ல ப்ரோ, நான் அதிக குவாலிட்டி இல்ல குவாலிட்டி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அது பண்ணவும் முடியாது. கரெக்டான வாரிசு மாதிரி இன்னும் 4 படம் வரும். ப்ரோ இது வெற்றிமாறன் சொன்னீங்க, அவர் இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு ப்ரோ. அப்பயே சேர்த்து 2 பார்ட்டியும் கிட்டத்தட்ட முடிச்சு 65-70 crore பட்ஜெட் கிட்ட வந்துருந்துச்சு ப்ரோ. ஆமாங்க, முடிச்சு இப்ப திரும்ப எடுத்துட்டு இருக்காரு பார்ட் 2. இப்போ இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனை 20 இல்லைங்க. crore 2 பார்ட்டா அதாங்க, அப்படி முடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இல்ல ஓகே பார்ட் 1 ஹிட் ஆயிடுச்சு, இப்போ வந்து வாத்தியார் கேரக்டர் வந்து நம்ம பில்ட் பண்ணோம். நம்ம தப்பே சொல்லலைங்க அவரை. பட் அவர் போவாரு, அவர் ஜெயிச்சிருவாரு. ஓகேவா, ஜெயிச்சிட்டாருன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா அவர் ஒருத்தர் எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு மாஸ்டர், அவர் ஒண்ணு பண்றாரு அப்படின்றதுக்காக, இப்ப ஏஆர் ரஹ்மான் நைட் ஆனதான் மியூசிக் போடுவாரு அப்படின்றதுக்காக நீ நைட்ல உட்காந்து மியூசிக் போட்டு கண்ணை சுக்கிட்டே போட்டு இருந்தா முடியுமா? வழங்க அதில் மற்ற மியூசிக் டேரக்டர் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஐயோ, அவரு நைட்ல வந்து ஃபாரின் அப்பப்போ யூகே போறாரு, லண்டன் போறாரு, கான்சர்ட் பண்றாரு, யூஎஸ் போறாரு. அதனால அவருக்கு டைம் செட் ஆகலாம். அதனால ஒரு நைட்ல தூங்கிட்டு சரி பகல்ல தூங்கிட்டு நைட்ல மியூசிக் போறாரு. நானும் நைட்ல தான் மியூசிக் போடுவேன் அப்படிலாம். இது இது வந்து கிண்டலுக்கு சொல்ல. இங்க நிறைய பேர் மியூசிக் டேரக்டர் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு விட்டாங்க. நைட்ல மியூசிக் போடாதான் நல்லா மியூசிக் வரும் போல இருக்கே. ஏஆர் ரஹ்மான் நைட்ல தான் போறாரு. அதான் இந்த சச்சின் படத்துல இருந்தா அவன் வாங்கின அதே மூச்சு அப்படின்னு. அந்த மாதிரி வெற்றிமாறன்மானே நம்மளும் உட்காந்து ஒரு சீன் பை சீனா எடுத்தோம்னா படம் ஹிட் ஆயிரும் போல இருக்குன்னு எடுத்துட்டு கடைசியா நீ வெற்றிமாறன் படம் எடுத்தா ஓகே, அது எடுக்க முடியல ஒன்னால. கார்த்தி ப்ரோ அப்படி பார்த்தா அப்படிலாம் பார்த்தா கைதி எத்தனை நாள் எடுத்துங்க? கைதி வந்து 50 நாள் 60 நாள் எடுத்துப்போம். மாணவர்கள் 50 நாள் 60 நாள் எடுத்துப்போம். அப்ப அதுக்கெல்லாம் டைம். ஸோ அப்போ ஒர்க்கிங் பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல, நம்ம கரெக்டா ஒர்க் பண்ணி போனா கரெக்டா நடக்கும். வெற்றிமாறன்ல உண்மையாவே ஜெயிக்கிற ஒரே காரணம் வந்து அவரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் இல்ல அந்த புக்ல இருந்து எடுக்கிறனால தான் ப்ரோ கரெக்டா அவருக்கு அமையுது. யோசிச்சு சொந்த ஸ்கிரிப்ட் அது இதுன்னு பண்ணா எல்லாமே பிரச்சனை தான் போய் முடியுது. இல்ல ப்ரோ, பொல்லாதவன்லாம் புக் இல்லையே ப்ரோ, அதுவும் கமர்ஷியல் தான். இல்ல ஸ்டார்டிங் 2-3 படம் எல்லா டைரக்டர்ஸும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் அவுட்புட் கிரியேட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சப்போஸ் ஏதாவது ஒரு படம் சொதப்புச்சுன்னா, அமீருக்குலாம் ஒரு படம் சொதப்புச்சு அதோட உட்கார வச்சுட்டாங்க, அது மாதிரி ஆயிடும் இருக்கு. ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கணும் ப்ரோ. ஒன்னு புக்ல இருந்து எடுக்கணும், இல்ல படத்துல இருந்தே எடுத்து இன்னொரு படத்துல வச்சிடணும். புது படத்துல அட்லி மாதிரி இருக்கணும், இல்ல வெற்றிமாறன் மாதிரி இருக்கணும் ப்ரோ என்டர்டெயின் பண்றது. ப்ரோ என்ன ப்ரோ, அட்லி மாதிரி எடுத்தா எல்லாம் மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க, நீங்க அந்த மாதிரி இருக்கணும்ன்றீங்க கமர்ஷியல் டைரக்டர். கொஞ்சமா பிடிக்குது இல்ல ப்ரோ படம் எடுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு. நம்ம நிறைய இடத்துல பார்த்தாலும் ஒரு பேக்கேஜா வரும்போது எல்லாருக்கும் பிடிக்குது இல்ல, அது போதும் ப்ரோ. ஜவான் எல்லாம் பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன் ப்ரோ தியேட்டர்ல. இல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது அது? ஜவான் பிடிச்சிருந்ததா ப்ரோ? அந்த டைம் 2.5 மணி நேரம் 2 hours 40 minutes போனது தெரியல. பட் ஓகே, ஒன் டைம் வாட்ச் அட் தியேட்டர் நல்லா தான் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸா. இப்போ அட்லியை வந்து கதையில விட்டுருங்க, மேக்கிங்ல நல்லா தானே ப்ரோ பண்றாரு. அதான் மேக்கிங்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ, ஹை ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்றாரு ஸ்கிரீன்ல. ப்ரோ அது வந்து சங்கர் கிட்ட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ப்ரோ. தனிப்பட்டு இவர் டேலண்ட காட்டணும்ல. அது எதுக்கு ப்ரோ? அவரோட மெயின் மோட்டிவ் சம்பாதிக்கிறது என்டர்டெயின் பண்றதுன்னு இருந்துச்சுன்னா அது எதுக்கு உங்களுக்கு? எல்லாரும் கிரியேட்டிவா. நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க. முன்னாடி ஒரு பையன் வந்து அட்லி கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருந்தான். அந்த வீடியோ வந்து ட்வீட் போட்டிருந்தேன் முன்னாடி, ஒரு 1/2 hour முன்னாடி பண்ணியிருந்தேன். அது எடுத்து பாருங்கண்ணே. அட்லி வந்து ரசிச்சு அந்த மாதிரிலாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்றதுக்காக சூப்பரா இருந்தது அந்த வீடியோவை.
அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அட்லியோட ப்ளஸ்லாம் என்ன அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு அதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் அட்லி சாருக்காக அப்படின்னு சொல்லி அவங்க அது பார்க்கும்போது நான் கரெக்டாக ஓகே அட்லிகிட்ட இந்த டேலண்ட் தான் இருக்கு அப்படின்றது நமக்கே தோணும். வீடியோ ஃபைல் இருந்தா பாருங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆமா ப்ரோ, நீங்க அமிச்சது அப்ப பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ. இல்ல ப்ரோ, ஆனா விக்னேஷ் ப்ரோ நீங்க சொன்ன அட்லி மாதிரி படம் எடுக்கிறது உண்மையாவே கஷ்டம் தான் ப்ரோ. எல்லாமே ஒரே கோர்வையா எடுத்து ஒரு படமா பண்றது 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம் தான். புரியுது ப்ரோ. நான் வந்து மெர்சல் ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரெஸ் ஆனேன் ப்ரோ. அதுக்கடுத்து இன்னொரு படம் தெரிய கூட ஓகே ப்ரோ. அந்த வீல்லே எங்களுக்கு ஆக்சுவலா நிறைய டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. அது கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், அது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ரோ. அது ஒரு கும்பலா வந்து பாத்துருவாங்க. அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து நம்மளே உட்கார வச்சுட்டாலே போதும் ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம அது அஃபெக்ட் ஆனா என்ன ஆகாட்டி என்ன, அந்த டைம் போனது போச்சு, என்டர்டைன் ஆனவங்க. நீங்க யோசிச்சு பாருங்க ப்ரோ, அந்த இடத்துல வந்து விஜய் தவிர வேற எந்த ஸ்டார் இருந்தாலும் அந்த படத்தை ஃபுல் பண்ணிருக்க முடியாது. அது விஜய் இருக்கிறனால தான் ப்ரோ அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. விஜய் இல்லைன்னா அந்த மாதிரி படமே எடுக்க மாட்டாங்களா ப்ரோ? அதே விஜய் வச்சு இப்ப லோகேஷ் கனகராஜ்லாம் புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலையா? நெல்சன் எல்லாம் ஃபிளாப் பண்ணாலும் அட்லி ப்ரோ, அட்லி லோகேஷ் கனகராஜ் ஆக முடியாதுல்ல. அட்லியோட ஃபிளேவர்ல விஜய்க்கு ஒரு படம் எடுத்தா இந்த மாதிரி எடுப்பான், அவ்வளவுதான். 3 படம் எடுத்தாச்சு, அடுத்த படம் இதே மாதிரி ஏதாச்சும் யோசிச்சு அந்த மாதிரி எடுப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க முடியாதுல்ல. கார்த்திக் ப்ரோ, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பிங்க் வேலால ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தார் ப்ரோ, சந்தீப் ரெட்டிக்கு. அப்போ அவர் கேட்டார் அனிமல் ரிவ்யூக்கு இந்த மாதிரி மிக்சட் ரிவ்யூ வந்திருக்குன்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, சில பீப்புள் வந்து இல்லேட்ரேட்டு, அவங்களுக்குலாம் வந்து படமே பார்க்க அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொன்னார் ப்ரோ. ஐயப்ப மாதிரி. ஐயப்பா பாரு, இந்த அசிங்கம் தேவையா? வாங்க நீ அவனை வாங்கிட்டான் பத்தியா ப்ரோ. கார்த்தி ப்ரோ, இவரு வினோத்குமார் இருக்கார்ல, ப்ரொடியூசரு மார்க்கண்டேயன், அவர் ட்வீட் பாத்தீங்களா? அனிமல்ஸ் ஒன்லி வாட்ச் அனிமல்ஸ் போட்டுருந்தாரு. அவர் மட்டும் எனக்கெல்லாம் சுத்தமா அடுத்த விஜய் பட கேமராமேன் எல்லாம் போட்டிருந்தாரு. நீ போட்டிருந்தாரு. ஆனா கடுப்பாயிடுச்சு ப்ரோ. அந்த இன்டர்வியூ கேக்குறவரு, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, அப்ப நாங்கெல்லாம் வந்து இல்லிட்ரேட்ஸா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க எல்லாம் வந்து அப்படிதான் படம் பாப்பீங்க அப்படின்னு சொன்னாரு ப்ரோ. நீங்க முடிஞ்சா பாருங்க ப்ரோ, பிரிங்க் வேலால இருக்கும்னு நினைக்கிறேன், 11 minutes நினைக்கிறேன். மாத்த அப்படிதான் சொன்னாரு அவரு. ஆட்டிடியூட் படத்துல எப்படி இருக்கும் அதே மாதிரி. பாரா ஏன் ப்ரோ அவரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு? ஆல்பா மேல், அவர்தான் ஒரிஜினல் ஆல்பா மேல். ஐயோ நல்ல வேளை பிரசாந்த் ப்ரோ. நான் எனக்கு இப்ப அடுத்த படம் அவர் பிரபாஸ் வச்சு எடுக்க போறாரு, அது எப்படி இருக்கும்னு நினைச்சாலே சிரிப்பா இருக்கு ப்ரோ. பிரபாஸ் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, அல்லு அர்ஜுன் வச்சு படம் எடுக்கிறாரு. அனிமல் பார்க்லாம் நாங்க வெயிட்டிங். அனிமல் பார்க் இருக்கு. பாலாஜி சார்ல ஃபயர் விட்டாரு அனிமலுக்கு. ஆல்பா மேல்க்குலாம் பிடிக்கும் இந்த படம். கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு அப்ப அர்ஜுன் ரெட்டி பிடிக்காது? நீங்க போட்டீங்கல்ல லிங்கா படத்தோட இது போஸ்டர், ஐ மீன் இவரோடது, பாலாஜி சார், அவர்லாம் ஆல்பா மேல், அப்பவே ஆல்பா மேல். நீங்க வேற. கார்த்திக் ப்ரோ, அப்ப உங்களுக்கு அர்ஜுன் ரெட்டி கூட பிடிக்காதா ப்ரோ? அவர் அனிமல் பார்த்தது நான் அனிமல் பார்க்கல, அனிமல் ஓடிடில வந்தாலும் பாத்துறேன். அர்ஜுன் ரெட்டி பெருசாலாம் பிடிக்கலங்க. கார்த்தி ப்ரோ, தெரியாம கூட பாத்துறாதீங்க ப்ரோ அனிமல் படம்லாம். தியேட்டர்ல போய் பாருங்க ப்ரோ, உண்மையா பிடிக்கும் உங்களுக்கு. என்ன வாங்கா சொன்ன மாதிரி நான் இல்லிட்ரேட்டா இருக்க விரும்பல, வந்தோன்னு பாப்பேன். தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர் தான் ப்ரோ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரசிச்சு தியேட்டர்லாம் போய் பார்க்க முடியாது இதுக்கப்புறம். இப்பலாம் கூட்டமே இருக்காது, ரசிச்சு இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் எப்படி லெஜெண்ட் படத்தை ரசிச்சு பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு ஒரு சீன் ரசிச்சனோ அந்த மாதிரி அதுல போட முடியாது, இந்த படத்துல போட முடியாது. போடுவோம்டா, நான் போட்டு பார்ப்பேன். கார்த்திக் ப்ரோ ரசிச்சு பாப்பாருன்னா நாளைக்கு டங்கியை தான் ரசிச்சு பாப்பாரு. என்ன ப்ரோ? நான் ரசிச்சு பார்க்க ஒண்ணும் இல்லையா, ராசிகா மட்டும் தான் இருப்பேன். ஓடிடில வரும்போது பார்ப்பேன், ஓடிடி வந்தாலும் சொல்ல அலர்ட் பண்ணுங்க ப்ரோ. அந்த பொண்ணு ஒருத்தி இருந்தாலே, ஆமா திருப்தியா, அவனெல்லாம் அதுதான் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாரு கார்த்தியனா. ஃபயர் விடுங்க ப்ரோ, HD குவாலிட்டில போடுங்க. ஹெச்டில தான் பார்ப்பேன் படம். லெஜெண்ட்னு சொன்னீங்க கார்த்தி ப்ரோ, லைஃப்ல 3.5 மணி நேரம் ஏன்டா உட்கார்ந்து பார்த்தோன்ற அளவுக்கு ஆயிடுவீங்க ப்ரோ அந்த படம் பார்த்துட்டு. ப்ரோ லைஃப்ல பெஸ்ட் 3 மணி நேரம் அதான் ப்ரோ இருக்கும். பாலாஜி சாருக்குலாம் அவ்வளவு பிடிச்சிருக்குங்க படம்.
ப்ரோ ரொம்ப கேவலமான படம் ப்ரோ. சரி போஸ்ட் கிரெடிட்ஸ்னு சொன்னாங்க, சரி அதையாவது நல்லா இருக்கான்னு இன்னும் பாப்போன்ட்டு போனா ஒரு சிம்பிள் ஒன்று காட்டினான் ப்ரோ. இறங்கி போய் ஸ்க்ரீனை கிழிச்சிடலாம்னு தோணுச்சு ப்ரோ. ரொம்ப ரொம்ப ப்ரோ கேவலமான ப்ரோ 2023யோட போஸ்ட் பெஸ்ட் படம் கிரெடிட் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. போஸ்ட் கிரெடிட் நல்லா தான் இருந்துச்சு கிளைமேக்ஸ் சொல்றேன், ஒரு மாதிரியா பண்ணுவான்ல. ப்ரோ. அது குரங்கு தானே? ஆமாம் ப்ரோ, ஃபக் சிம்பிள் கட்டுவான் ப்ரோ இது பண்ணி, அதெல்லாம் எப்பா ப்ரோ இவங்களா ப்ரோ. சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்காம விட்டுறாதீங்க. இருக்கிறதுலே 2023யோட பெஸ்ட் படம் ப்ரோ. பாத்துருங்க. பாத்துறேன், கண்டிப்பா பாத்துறோம். அதை எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போடுவாரு. ஃபைல் விடுங்க. நேஷனல் அவார்டே கொடுங்க, இந்த மாதிரி 10 படம் வரட்டும். ஐயப்பன் ப்ரோ, இந்த வாட்டி அந்த டீமுக்கு நீங்க சப்போர்ட்? ஐபிஎல் கொஞ்சம் விடுங்க. இல்ல சும்மா கேட்டேன், இது ஒரே ஒரு கொஸ்டின் தான், வேற எதுவும் கேட்கல. இல்ல என்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டேன், வேற எதுவும் தெரியல ப்ரோ. ப்ரோ நாங்கெல்லாம் டீம் சப்போர்ட்லாம் இல்லை, ரோஹித் சர்மா அவ்வளோதான். அப்புறம் பிரதீப் அப்புறம் எஸ்ஜே சூர்யா காம்போ யூனிக்கா இருக்கும்ல, நான் ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படமே. அது ஃபேண்டசி லவ் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். பண்ணதா இருக்கும். பிஸ்னஸும் நிறையா பண்ணும்ல ப்ரோ, 2 பேருக்குமே இப்போ நல்ல பிஸ்னஸ் இருக்குது. அனிருத் வேற இருக்காரு. கார்த்திக் ப்ரோ, ஆனா பிரதீப் வந்து இப்ப இன்னொரு படத்துக்கும் ஓகே சொல்லிட்டாரு. ஓமை கடவுளை எடுத்த படம் டைரக்ட் ஓகே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் கார்த்திக் ப்ரோ, நீங்க ஒரு தடவை சொன்னீங்க எஸ்ஜே சூர்யா சார் வந்து ஒரு படம் அவரே டைரக்ட் பண்ணி, இந்த கில்லர்னு ஒரு படம், அவர் இப்ப இருக்கிற பிஸில அது ரொம்ப டைம் ஆகும்ல ப்ரோ இன்னும்? ப்ரோ லாஸ்டா ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தாரு, படம் ஆரம்பிக்கணும். அதனாலதான் எந்த படமே கவுண்ட் பண்ணாம இருக்கேன், எப்படியாவது பிப்ரவரி மார்ச்ல ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ அவரோட டைரக்டர் என்ன பிரச்சனைனா, அவருக்கு சொல்லுங்க. என்ன பிரச்சனைனா, ஓகே அந்த படம் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாரு, நினைக்கும் போது சங்கர் படம் ஒன்று வந்துடும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஐயோ சங்கர் படம் வர முடியாது, அடுத்து D50 அந்த மாதிரி. சரி ஓகே ஒரு 2 மாசம் தள்ளி போடுவோம், ஒரு 2 மாசம் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்ப சொல்லியிருக்காரு, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாரு, எப்படியா அடுத்த மே மாசத்துக்குள்ள ஆரம்பிச்சிடணும், மார்ச் ஏப்ரல்ல அந்த வேலையை ஆரம்பிச்சு மேல ஷூட்டிங் போகணும் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள ஏதோ ஒரு படம் வந்து டைவர்ட் பண்ணாம ஆச்சுன்னா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் பொம்மை ரிலீஸ்க்கு முன்னாடி பொம்மையை வந்து ஹிந்திலலாம் ரீமேக் பண்ண போறேன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இனிமேல் பண்ணுவாரா? அதெல்லாம் இல்லை ப்ரோ, பொம்மை சரியா ஓடல. ப்ரோ இசையெல்லாம் செம அண்டர்ரேட்டட் படம் ப்ரோ. ப்ரோ பொம்மை ஓடிடியும் அந்த இதுலயும் வரல இன்னும். ஓடிடி வரல. இசை வந்து நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த படத்தோட லென்த் தான் பிரச்சனை, அதுவுமே 3 மணி நேரத்துக்கு மேல. ஆனா உண்மையாவே இந்த மாதிரிலாம் யோசிச்சு ரொம்ப டீப்பா எடுத்திருந்தாரு ப்ரோ. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சூப்பரா இருந்தது. இல்ல மெயினா அவரு அந்த படத்துக்கு மியூசிக் ஃபுல்லா கத்துக்கிட்டாருல, அந்த அளவு டெடிகேஷனா பண்ணாரு அந்த படத்துக்கு. ப்ரோ ஆக்சுவலா அவர் ஒரு படம் பழசா ஒண்ணு வந்தது இல்ல ப்ரோ, நீங்க கூட சொன்னீங்க நியூன்னு ஒரு படம் சொல்லிட்டு இருந்தீங்க, அது கூட அவர் ஓடிடில கொடுக்கணும்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் கொடுத்தாரா ப்ரோ? நியூலாம் ட்ரெண்ட் செட்டருங்க அப்ப. ஆமா ப்ரோ, அது கேள்வி பாத்திருக்கேன் ப்ரோ. பட் ஆனா வந்து அது அது எதுலயும் இல்லன்னு நினைக்கிறேன்ல ப்ரோ. கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல பாத்திருக்கேன் ப்ரோ, நியூ மூவி சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். பட் ஆனா அது எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இல்ல ப்ரோ. ஆமா இதுலயுமே இல்ல. அவர் அதுதான் ஃபர்ஸ்ட் படம், அவர் ஹீரோவா நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் நியூ தான். குஷி இது வாலி குஷி முடிச்சுட்டு 3வது படம் ஹீரோவா நடிச்சு அவரே எடுக்கிறாரு, AR ரஹ்மான் மியூசிக். அது அப்பயே பெரிய பிளாக் பஸ்டருங்க அது. அப்பா வந்து பயங்கர கான்ட்ரவர்சியா ஆச்சு, அதுக்கப்புறம் பெரிய ஹிட். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கேன். நியூ வந்து நான் தியேட்டர்ல வந்து தனியா போய் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் தான் ப்ரோ. உண்மையான செல்வராகவன் எஸ்ஜே சூர்யா தான் ப்ரோ டைரக்டிங்ல. அவரு வேற இவரு வேற. பட் இவரது வந்து பயங்கர கமர்ஷியலா இருக்கும், பயங்கர ஃபன்னா இருக்கும். நியூலாம் வந்து பயங்கர ஃபன்னா இருக்குங்க, நியூ சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப மார்க்கெட்ல ஒன்று ஒரு செட்டப் பண்றாருல, இதெல்லாம் கம்மி. நியூல பாருங்க இருக்கு, ஆனா இல்ல. அது நன்மையா இருக்கு.
அந்த படம் இல்ல ப்ரோ, அது வேற படம். அதான் அன்பே அறிவுரை ஆ. நியூ எதுலயும் யூடியூப்ல எதுலயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சாங்ஸ் மட்டும் தான் கிடைச்சிச்சுன்னா பாருங்க எடுத்து. கேடிவில போடுவாங்க ப்ரோ. சாங் எல்லாமே ஹிட். அப்ப செமையா சாங் எல்லாமே ஹிட், சூப்பர் ஹிட். நியூ டெலிகிராம் எந்த இதுலயுமே இல்ல ப்ரோ. கேடிவில தான் நானும் ஒன் டைம் பாத்துருக்கேன். நியூ டெலிகிராம்ல இருக்கே ப்ரோ. கேடிவியோட ஃபுல் ஃபார்ம் என்ன ப்ரோ? இவ்வளவு வருஷமா எனக்கு தெரியாது. கலாநிதி டிவி ப்ரோ. கலைஞர் சன் டிவியோட தான். இல்ல அதோட ஃபுல் ஃபார்ம் ஏதாச்சும் கார்த்தி ப்ரோ? எல்லாம் கலைஞர், கலாநிதி, காவியா, எல்லாமே கேதான் ஆரம்பிச்சு அவங்களோட குரூப். காவியா வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏன்னா என்னாச்சு ப்ரோ? புது கேப்டன் வராரு ப்ரோ. பேட் கமின்ஸ். ரஜினி சொல்லியும் கேட்கல நான் அவங்க. எடுத்திருக்காங்கன்றாங்க, நீங்க ரஜினி சொல்லி கேட்கலன்றீங்க. ஆமா ரஜினி சொன்னார்ல நல்ல கண்டிப்பா எஸ்ஆர்எச் தான். ஃபைனல் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் சேப்பாக்கல. எய்டன் மார்க்கரம் கூட எஸ்ஆர்எச் தான் நினைக்கிறேன். கோபிநாத் ப்ரோ வந்துட்டாரு. ராகுல் திரிபாதி எல்லாம் ஃபார்ம்ல இருப்பாரு. 20 கோடி அவ்வளவுதான் இல்ல ப்ரோ. நீங்க ப்ரோ ஹசரங்கால 1.5 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. இந்த ஓடிய வேர்ல்டு கப் வச்சிருக்கீங்க சொல்லி கொஞ்சம் ஓடி. ஐயப்பன் ப்ரோ இதுல ஜார்க்கண்ட் பிளேயர் ஒரு விக்கெட் கீப்பர் கூட வந்து வெறும் 20 லட்சம் கோட் பண்ணி நல்ல அமௌண்ட் குஜராத் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. குஜராத் இங்க ஃபர்ஸ்ட் எதுவுமே எடுக்கல, எல்லாம் ஸ்டார் பிளேயரே எடுக்கல, எல்லாம் சும்மா நார்மல் பிளேயரா எடுக்கல. இப்ப அவங்க டீம்ல சாய் சுதர்ஷன், சுப்மன் கில்லாம் இருக்காங்கல்ல ப்ரோ பேட்டிங்க்கு. ஆமா ப்ரோ. பவுலிங் ஆனா அந்த அளவுக்கு பவுலிங் ஷமி, ரஷித் கான் வச்சுதான் ஓட்டுவாங்க. எங்க தலைவன் உமேஷ் யாதவ் இருக்காரு ப்ரோ. சிஎஸ்கே தான் இந்த வருஷம் கப்பு போலயே. ஐயப்பன் ப்ரோ அப்ப அந்த அல்சரி ஜோசப்னு ஆர்சிபி எடுத்திருக்காங்களா, அந்த பிளேயர் ஒர்த்தா ப்ரோ? 11 கோடிக்கு மேல கொடுத்து எடுத்திருக்காங்க. எக்கனாமி பாத்தீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் அந்த பிளேயர் அவ்வளவா பவுலிங் போட்டு பார்த்தது இல்ல, அதனால தான் கேக்குறேன் உங்களுக்கு. அவரு ஜேசன் ஒரே மாதிரி ப்ரோ. வேற ஏதாவது பேசுங்க, ஒன்றும் புரியல. எப்படி ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ஹாய் கோபி, யங்ஸ்டர். யங்ஸ்டர் எல்லா பக்கத்தும் கேங்ஸ்டரா இருக்கீங்க. எப்போ வரீங்க அவினாசி? அவினாசி வரணும் சொல்றேன். ஓகே ட்வீட் போடுறீங்களா? ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு ப்ரோ கடை? தெரியலையே, அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஒரு அவர்கிட்ட கேட்கல. ஆட்டோ இது ஒண்ணு போட்டிருந்தீங்க, மீம் செமையா இருந்தது ப்ரோ. பங்கப்பேரி 10வது ஆளா. ஆமா பங்கு தர மாட்டாரு. கோபி ப்ரோ நீங்க ஏதோ ஒரு இதுல மணி போயிடுச்சு, நீங்க அதுக்கப்புறம் கிடைச்சதா கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்ல மணி கிடைக்கிறதுக்கா இல்ல, பணம் லோன் ஆப் ஆனது திருப்பி ஏதோ ஸ்கேம் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. போன சுத்தா பண்ணிட்டேன். பேசாம வருதுல பாதி பிரச்சனை சால்வ் ஆயிருது. போன் அடிக்கல நீங்க அதுக்கப்புறம்? எப்படிங்க இந்த ஆப்ல கொடுத்துட்டே இருந்தேன். இல்ல வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்க ப்ரோ. இல்லடா, அந்த ஆப்ல பணம் வாங்கி போன் பண்ணி ரொம்ப தொல்லை பண்றானுங்க, காசு கேக்குறானுங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதாங்க அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
இல்ல கோபி ப்ரோ, சப்போஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்க கட்டாம இருந்தா உங்க சிபில் அதனால அஃபெக்ட் ஆகும்ல. அது சிபில்லாம் அஃபெக்ட் ஆகாது. அதெல்லாம் ஃப்ராடுங்கிறானுங்க. பணம் கட்டிட்டேன் ப்ரோ. கட்டிட்டதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க நீங்க பணம் கட்டினது ஸ்கேம் செய்து ஸ்கேமர் வாங்கிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு பணம் கட்டல, நீங்க திருப்பி பணம் கட்டு அப்படின்னு சொல்லி டார்ச்சர். எவ்வளவு ரூபா ப்ரோ வாங்கினீங்க? 15 ரூபா. அதாவது 9 ரூபா பணம் டெபிட் ஆகும், 15 ரூபா பணம் கட்டணும். 9,000 வந்தா 15,000 கட்டணுமா? எத்தனை மாசத்துல? 9,000 அக்கௌண்ட்டுக்கு வரணும், 15,000 அக்கௌண்ட்ல கட்டணும். எத்தனை மாசம்? மாசம்லாம் இல்லைங்க, 1 வீக், ஜஸ்ட் 1 வீக். இனியே அது கந்து வட்டியே பரவாயில்ல போல இருக்கு. ப்ரோ அந்த 9,000 ஆயிட்டு ஒரே வாரத்துல 15,000 கட்டணுமா? அது வேற நீ வாங்குறியா? நீ என்ன கை நடுங்க திருப்பி வாங்கினேன், அப்ளை பண்ணேன். எதுக்கு வாங்கின நீ? அப்படின்னே அவனுக்கு பிரச்சனை சொல்லு. 15,000 கட்டினாலும் பரவாயில்ல, 9,000 வாங்க என்ன பிரச்சனை? அப்படி அந்த அளவுக்கு ப்ரோ பிரசாத் ப்ரோ போடுங்க லோன். அந்த மாதிரி வாங்க மாட்டேன் ப்ரோ. அவர் கடன் வாங்கின மாதிரி தெரியல ப்ரோ, என்ன சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. எதுக்கு வாங்கின சொல்லு 9,000? ஏங்க அதுவே சொல்லல, எனக்கே போடுது ப்ரோ. கார்த்திக் ப்ரோ பண்ணார்ல ப்ரோ, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. மறந்துச்சு. போதை பொருள் வாங்க கோபி ப்ரோ. ப்ரோ தீபாவளி சமயம், அதனால கொஞ்சம் செலவு இருந்துச்சு, அதுக்காக வாங்கினேன். தீபாவளிக்கு என்ன செலவுனா என்ன ப்ரோ சொல்றது? அதுக்கு நீ வந்து 9,000க்கு 6,000 வெட்டி கட்டுவீங்க நீங்க? அது ஒரு வாரத்துல நான் வேணும்னு ஒரு வாரத்துல இல்ல ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் வந்து அதுல போட்டிருக்கானுங்க, மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க, நான் கவனிக்கல ப்ரோ. கார்த்திக் ப்ரோ நீங்க அன்னைக்கு கேட்ட மாதிரி கேளுங்க ப்ரோ, வரிசையா அப்பதான் சொல்லுவாரு. கோபி ப்ரோ அவ்வளோ வட்டிலாம் வராதே ப்ரோ, நானும் எடுத்திருக்கேன், ஆனா இவ்வளோலாம் வராதே ப்ரோ. அது 1 வீக்ல எவ்வளவுதான் வரும் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. மேக்ஸிமம் 1000 ரூபாய் தான் ப்ரோ கேட்பாங்க, அதுக்கு 6000 ரூபாய் கட்டிட்டு வந்திருக்கீங்க ப்ரோ. 1000 ரூபாய் 950 800 ரூபாய் இப்பதான் ப்ரோ வரும். இல்ல நீங்க எடுத்தேன், ஆனா நான் பே பண்ண எனக்கு அவ்வளோலாம் வரலையே ப்ரோ. எனக்கு 1033 ரூபா கட்டினேன், அவ்வளோதான் 1 மந்த் கழிச்சு. ப்ரோ இது செம பிசினஸா இருக்க. 9,000 ரூபாய் போட்டா 15,000 ரூபாய் எடுக்கலாமே. பொய்யா பேசலாம், அப்படிலாம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி 10,000க்கு வாங்கினா 1000 ரூபாய் சேர்த்து வாங்குவானுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு 9,000க்கு 6,000 ரூபாய் சேர்த்து வாங்குறதுலாம் வந்து யாருமே இல்ல அந்த மாதிரிலாம். 36,000 ரூபாய் 9,000 ஒரு மாசத்துக்கு. நான் லிங்க் அனுப்பிச்சுட்டுமான்னு கேட்டேன் எல்லாத்துக்கும். இல்ல லிங்க் அனுப்பிச்சா நாங்க மாட்டிடுவோம். நானும் உன்ன மாதிரி பைத்தியக்காரனா? அதுல போய் ப்ரோ நீங்க பேசுறதே காமெடியா இருக்கு ப்ரோ, சீரியஸா பேசுங்க ப்ரோ. நிஜமாலே வாங்குனீங்களா? பேசுறது மட்டும் நிஜமாலே வாங்கினேன். இல்ல முதல்ல மென்ஷனே பண்ணிருக்காங்க, 0.33% சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் 60,000 ரூபாய் தான் ஹையஸ்ட் லிமிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. போய் பெருசாலாம் ஒண்ணுமே 60,000 வாங்கிருக்க வேண்டியதானே? அவளெல்லாம் கொடுக்கலீங்களே, 1.5 லட்சம் ரூபாய் கட்டி இருக்கணும் அடுத்தது. இல்ல அவளால லிமிட் கொடுக்கல. லிமிட் கொடுத்ததே 5,000 தான் ஃபர்ஸ்டே கொடுத்ததே. ப்ரோ அப்ப அது நீங்க ஒரே நாள்ல செலவு பண்ணிட்டீங்களா? ஒரு நாள்ல செலவு பண்ணேன், ஒரு வாரம் வச்சு செலவு பண்ணேன், இல்ல செலவே பண்ணல. அதெல்லாம் வட்டி கட்டிட்டு உட்கார்ந்துருக்கா, நீங்க எவ்வளவு செலவு? இல்ல ப்ரோ அவர் தீபாவளிக்கு வந்தது அப்படியே செலவாயிடுச்சுன்னு சொன்னாரு, அதான் கேட்டேன். இல்ல கரெக்டா வாங்கினது வந்து தீபாவளி முடிஞ்சு ஒரு 4 நாள் கழிச்சு கரெக்டா வாங்கினது. சரி ப்ரோ முடிச்சாச்சு. முடிச்சிட்டு சரி ரைட்டு சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி வாங்கினது. இல்ல ப்ரோ, ஸ்பேஸ்ல ஒரு 600 பேர் இருக்காங்க. 600 பேர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கி ஒரு 6 லட்சம் ரூபாய் நம்ம ஒரு இந்த மாதிரி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு மாசத்துல டபுள் ட்ரிபிள் அமௌண்ட் கிடைச்சிரும். கோபி மாதிரி யாரும் போன் ஆஃப் பண்ணிச்சிட்டாங்கன்னா ப்ரோ அவர் ஃபர்ஸ்ட் கட்டிட்டார்ல, அது இன்னொரு 15,000 ரூபாய் அவங்களோட பேராசையில கட்டுறதுக்கு அவரு இது வேற வழி இல்லாம கட்டிட்டாரு. கட்டுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்ல இது இந்த ட்ரிக் தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல ஆஃப் பண்ணிருப்பேன். சரி இப்ப நீ போனே ஆன் பண்றது இல்லையா? இப்போ இல்ல அதெல்லாம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். திருப்பி போன் வரும், போன் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறது.
லாஸ்ட் டைம் வந்தப்ப நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா ப்ரோ அவர்கிட்ட மளிகை சாமான் லிஸ்ட்ல இருந்து என்னென்ன வாங்கினேன்னு? அதெல்லாம் திருப்பி சொல்ல சொல்லுங்க ப்ரோ. அவர் உண்மையா சொல்றாரா பொய் சொல்றாருன்னே தெரியல ஆமா ப்ரோ. ப்ரோ, போய் 9,000 எப்படி செலவு பண்ணிருக்கீங்க? அது 10 வருஷம் கோபி லிஸ்ட்ல என்னைக்கு கேட்டுட்டு வந்து பேசுறேன். கோபி ஏங்க எதுவும் நான் பொய் என்னோட தான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தது மட்டுமே மொத்தம் 5,600 ஒரு 4,700. அதோட ஓ லிஸ்ட் போகுங்க. உனக்கு சரி, அந்த ஓ 15,000 எப்படி உனக்கு மறுபடியும் கட்டுனீங்க ஒரு இல்லையா, வாரத்துல உனக்கு இருந்து? எவ்வளவு பேக் கொழுப்பு இருக்கணும்? 9,000 கடன், 6,000 வட்டிக்கு வாங்கிட்டு 5,000 ட்ரெஸ் எடுக்கிற நீ. ஏன் எனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கலங்க, வீட்டுல எல்லாத்துக்கும் சேர்த்துங்க. சரி ப்ரோ, 9,000 அப்புறம் எப்படி 15,000 கட்டுனீங்க? 5,000 எல்லாம் ஃப்ரெண்டு காண்ட வாங்கி தான் கட்டுச்சு. அது நீங்க முதல்லயே கடன் 50,000 கடன் வாங்கி அடைக்கிறதுக்கு கடன் வாங்கி கட்டிட்டாரு. அது ஏங்க முதல்ல ப்ரோ. இல்ல, நான் ஒரு ஃபேக்டா சொல்றேன். உண்மையிலேயே அதெல்லாம் 6,000 வட்டின்றது தெரியாம தான் வாங்கினேன். அது தெரிஞ்சிருந்தா வாங்கியிருக்க ப்ரோ மாட்டேன். எவ்வளவு அவேர்னஸ் வருது. ட்விட்டர் யூஸ் பண்றீங்க, எக்கச்சக்க பேர் அவங்களோட ஐடியில போட்டுட்டு ட்விட்டர் இருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு வந்து துணி வசூல் என்ன, ஆ, முத நாள் வசூல் கணக்க சொல்லுங்க, இல்ல லியோ வசூல் எக்கச்சக்க பேர் 148 கோடி ஏமாந்து கணக்கு நியூஸ்ல சொல்லுங்கலாம் வந்து கேக்குறிய. ஏயோ 148 இல்ல கோடி ரொம்ப கணக்கு சொல்லணும்னா கேர்லெஸ்ஸா கேக்குறிய. இருக்கு ப்ரோ இது. இன்னி 6,000 வட்டிக்கு அடிங்கன்னு உனக்கு ஐயோ, தெரியலையா உனக்கு? இல்லங்க, இனி நான் இனி நீ வந்து எப்பொழுதுமே என்னைக்காவது சினிமா வசூல் சினிமா ஊத்தி பேசு, சினிமா இத்தனை மட்டும் கோடி தான். ஆச்சா அத்தனை கோடி ஆச்சான்னு. ஆனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் எப்பொழுதுமே சினிமா நியூஸ் மட்டும்தான் கேட்பேன், சினிமா சம்பந்தப்பட்டது மட்டும்தான் பார்ப்பேன். வேற எதையுமே நான் பார்த்தது கிடையாது. நியூஸ் கூட நான் பார்த்தது கிடையாது. ப்ரோ நீங்க 15,000 பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுங்க. சரி, அனுப்பிச்சுட்டா என்ன தெரியுங்க? என்ன தருவோம் இல்ல, உறுதிப்படுத்திடுவோம் நீங்க ஏமாந்துருக்கீங்க. அவளை பார்த்தா இந்த இந்த ஃபேஸ் கட்ட பார்த்தாலே தெரிய வேணாமா ஏமாற மாட்டாருன்னு. ஏமாறுவாருங்க. ப்ரோ அவர் இன்னும் அப்படிதான் ப்ரோ இருக்காரு. சீரியஸாவே இல்ல ப்ரோ. அவர் பாட்டுக்கு சிரிக்கிறாரு. ப்ரோ இது ரொம்ப சீரியஸானது ப்ரோ. நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்க ப்ரோ இது சீரியஸா இது பண்றதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதாவது இந்த ஒரு பணம் விஷயம் வந்து ரெண்டு விஷயம் அங்க என்ன இல்ல பரவாயில்ல. ப்ரோ. அவ்வளவுதான். சாதாரணமா சொல்றீங்க, ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. பிரசாந்த் ப்ரோ இருந்திருக்கணும் உங்களுக்கு கிளாஸ் இன்னைக்கு. இல்ல ஒரு சின்ன அமௌண்ட்ன்றதுனால நீங்க இதான்ட்டீங்க. இதுவே பெரிய அமௌண்டா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பாரு? என்ன பெரிய அமௌண்ட் இருக்கு, அந்த கடை வேணுமா கோபி? அந்த கடையை சொல்லுங்க. 10 லட்ச ரூபா சீட்டாடி விட்டீங்களா, அந்த கடையை சொல்லுங்க கோபி. வேணா விடுங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு. என்னது ப்ரோ? சொல்லுங்க கேப்போம் ப்ரோ. இதெல்லாம் எங்களுக்கு லெசனு. 10 லட்சமா? உங்களை பார்த்து ஆமா 10 லட்ச ரூபா ரம்மி சர்க்கிள்ல விளையாண்டு 10 லட்ச ரூபா 15 லட்சமா? 10 லட்சமா ப்ரோ? 10 லட்சம் கோபிநாத் ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. 10 லட்சங்கிறது உங்களுக்கு பெரிய அமௌண்ட் மாதிரி இல்லையா? 10 லட்சம் இல்ல ப்ரோ, 15 லட்சம். 15 lakhsங்கிறது பெரிய விஷயம் ப்ரோ. அது போய் கோபிநாத் ப்ரோ சொல்லுங்க, 10ஆ 15ஆ? ஐயோ இறைவா, சொல்லுங்க ப்ரோ கேப்போம். நாங்க ஒரு 100 பேர் கொஞ்சம் இது வச்சு தெரிஞ்சுக்கோங்கல்ல. அவங்களுக்கு எல்லாம் அவர்னஸ் தானே கோபி. அவன் ப்ரோ உண்மையா ப்ரோ, சிரிக்கிறதுக்கு இல்ல, உண்மையா சொல்லுங்க. இல்ல உண்மையா எவ்வளவு சீரியஸான விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பாருங்களேன். இல்ல அவர் சொல்லட்டும் என்ன நடந்தது. 15 lakhsங்கிறது சும்மா இல்ல ப்ரோ, பெரிய அமௌண்ட் ப்ரோ. பெரிய அமௌண்ட் தான். அது வந்து ஒரே நாள்லாம் நான் பணம் வாங்கி நான் கடை வாங்கி போடல. நானு ஒரு மாசத்துக்கு நான் 35,000 ரூபாய் சம்பாதிப்பேன். 35,000 பணத்தை போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 மேல கடை வாங்கியிருப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் சிறு 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 கடனா வந்து நின்னது 1 லட்ச ரூபாயோ 1.5 லட்ச ரூபாயோ கடனாக நான் மட்டுது. ஒரு வருஷம் விளையாண்டுருப்பேன். ஒரு வருஷம் விளையாண்டதுல ஒரு வருஷத்துல குறைஞ்சது ஒரு 6 லட்ச ரூபா இருந்து 7 லட்ச ரூபா இந்த மாதிரி போனதுதான். அதை பேஸ் பண்ணி தான் நான் 10 லட்ச ரூபாய்க்கு மேல விட்டேங்க ரம்மி சர்க்கிள்ல அப்படின்னு சொல்லி. எவ்வளவு சம்பாதிச்சீங்க, எவ்வளவு விட்டீங்க ப்ரோ? நான் வந்து கணக்குல எடுக்கல. ஆனா ஒரு நாள் வந்து ரம்மி சர்க்கிளோட கணக்கு இந்த லிஸ்ட் மட்டும் எடுத்தேன். ரம்மி சர்க்கிள்ல மட்டும் மொத்தம் 3 ஆப் இருக்கு. ரம்மி சர்க்கிள், ஆக்ஷு 3, அப்புறம் 100 ஆப்னா ரம்மி கல்ட்ரு. நான் ரம்மி சர்க்கிளோட டிரான்சாக்ஷன் லிஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்தேன். 9 லட்சம் ரூபா நான் பே மட்டும் பண்ணியிருந்தேன். வித்ரா போட்டது வெறும் 4 லட்ச ரூபாய் 3 லட்சம் தான் வித்ரா போட்டிருந்தது. அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் தான் எடுத்து பார்த்தேன். அது எப்படி ப்ரோ அடிக்ட் ஆவீங்க? அது எதனால உங்களுக்கு? அதெல்லாம் பணம் வந்து ஒரே நாள்லாம் போகாது ப்ரோ. ஒரு நாளைக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் போறேன்னு வச்சுக்கலேன், முத நாள் போடும்போது 4,000 5,000க்கு மேல வரும். அவன் வித்ரா போடுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், இப்ப அடுத்த டைம் போடும்போது போடுறான் இன்னொரு அடுத்த டைம் 2,000 போடுறான். 2,000 போயிருதான் போட 4,000 தான் போடுறான். இந்த மாதிரி
1000 போட்டு 4000 எடுக்கிறீங்க. 4000 வச்சுட்டு அப்படியே அமைதியா இருந்திருக்கலாம்ல ப்ரோ. எதுக்கு தேவையில்லாம அது இவ்வளவு பண்ண போட்டு முடியாது ப்ரோ, கை நடுங்கும். அது உண்மையாவே ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க அதெல்லாம் இது நிறுத்த அது முடியும். அது பணம் வர வர அது பணம் வரும்போது போதையா இருக்கும், பணம் வரலைன்னா அது வெறியாகும். ப்ரோ அப்ப நீங்க 1 மந்த் சேலரி அப்படியே போட்டு போட்டு அப்படியே போயிடுச்சு அவங்களுக்கு. இல்ல 1 மந்த் சேலரி இல்ல, நான் அது வார வாரம் ஒரு 4 ரூபா 5 ரூபாய்க்கு மேல நான் அது வந்து என்னோட இது வந்து நான் எலக்ட்ரிக்கல் பிசினஸ் இந்த இது பண்றேன், கால் அட்டன் பண்றது. அது ஒரு நாளைக்கு பயங்கரமா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு காசு வரும், ஒரு நாளைக்கு வராது. அந்த மாதிரி வர்ற காசை அப்படி அப்படியே போடுறது. இந்த ஆப்ல சரி, எப்படி ஒரு bro நாளைக்கு எவ்வளவு யூடியூப்ல இருந்து எவ்வளவு கேம் ஆடுவீங்க? எவ்வளவு நேரத்துக்கு ஆடுவீங்க? இது என்ன ப்ரோ, அதெல்லாம் விளையாட உட்காந்து அதாட்டில் பொழுதுனைக்கு ஓடுப்போம். இந்த ஆப்ல எங்க இருந்து ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? இந்த யூடியூப்ல எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுவாங்களா, அங்க இருந்தா? சரத்குமார். அது அதுக்கு அவங்க எல்லாம் அட்வைஸ் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்து விளையாட ஆரம்பிச்சாச்சு. ப்ரோ இன்னும் விளையாடிட்டு தான் ப்ரோ இருக்காங்க. என்ன ப்ரோ நிறைய பேர் விளையாடுறாங்க, இன்னுமே நீங்க விளையாடிட்டு தான் இருக்காங்க. விளையாடுறீங்களான்னு கேக்குறாங்க. அவன் ஓபன் பண்ணி விட்டானுங்களே. அதான் திருப்பி லாஸ்ட் ஓபன் பண்ணி டைம் விட்டாங்க. பார்த்தேன், நிறைய பேர் ப்ரோ விளையாண்டுட்டு தான் உங்க இருக்காங்க. ஆட்சியில ஜிஎஸ்டி எல்லாம் போட்டிருக்கானுங்க. கார்த்திக் ப்ரோ உங்கள்ட்ட கார்த்திக் தான். ப்ரோ உங்ககிட்ட இதை கேக்குறாரு பாருங்க, ஜிஎஸ்டி போட்டிருக்காருன்னு சொல்றாரு பாருங்க. என்ன ப்ரோ என்னது? ஜிஎஸ்டில ஆட் பண்ணிருக்கானுங்க. ஜிஎஸ்டி இருக்குல்ல அதுக்கு, அது எப்பயோ அதுக்கு இருக்கு. இப்பதான் ஜிஎஸ்டி 28% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ப்ரோ இந்த வருஷத்துல. 28%. ஆமா அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் அதெல்லாம் இல்லையா, பேன்லாம் இல்லையா? பேன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ரீஓபன் பண்ணும்போது ஜிஎஸ்டியோட ஆட் ஆகி வருது. சரி கட்டி விளையாடு. சரி ப்ரோ, இது ஓகே. வேற ஏதாச்சும் விட்டுருக்கீங்களா? இல்ல நீங்க அந்த கேம்லிங் தானே ஆடுறீங்க, அது வேற டாக்ஸ் ஃப்ரீயா கொடுக்க முடியும். டாக்ஸ் ஃப்ரீ தான் எங்க இருந்துச்சு, இப்பெல்லாம் ஜிஎஸ்டி அது இல்லாம இந்த வேற. ப்ரோ அது எப்படி, இது கம்ப்யூட்டர் வர்சஸ் நம்மளா இல்ல எப்படி, நிறைய பேர் வருவாங்களா? நிறைய பேருங்க. இப்ப நீங்க ரேண்டமா ஒருத்தரோட விளையாடுவீங்க அந்த மாதிரி. ஆனா அது நிறைய ஃப்ராடு தாங்க இருக்கும். கம்ப்யூட்டர் கூட அதெல்லாம் ஃப்ராடு தான் ப்ரோ. அதெல்லாம் வெளியில, அது உள்ள நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர். அதானே ப்ரோ, எப்படி எனக்கு புரியல. ஒரு சிலதுல நம்ம சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம்ல, கிரிக்கெட் கேம்ஸ், அது இதெல்லாம் வந்து கேரம் அந்த மாதிரிலாம் வெளியில இருந்து வருவாங்க. அதெல்லாம் காசு நீங்க இன்வால்வ் ஆகாத வரைக்கும் கம்பெனி இன்வால்வ் ஆகாது. காசு இன்வால்வ் ஆச்சுன்னா கரெக்ட். அதை நம்பி ஏமாந்துருக்காரு கோபி. கார்த்தி ப்ரோ ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். ஒருத்தர் சொன்னாரு, சரத்குமார் வந்து ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும் போது அது மாநாடு மாதிரி கூட ஆரம்பிக்காம கல்யாண மண்டபத்துல போய் நடத்தினாரு அப்படின்னாங்க. அவருக்கு ஸ்டார்டிங்லேயே அரசியல்னா என்னன்னு புரியல போல அவருக்கு. அவர் அதுக்கு முன்னாடி வந்து திமுகலாம் இருந்தாருங்க, எம்பியா இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு, நினைக்கிறேன் எம்பியா இருந்தாரு. ஆமா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சப்ப நான் சொல்றேன் 2007. டி நகர்ல ஒரு ஆபீஸ் இருந்திருக்கு ப்ரோ, அது யூட்டிலைஸ் பண்றது கரெக்டா கட்சி ஆபீஸ் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். இப்ப பேசுறது கூட சிரிப்பா வருது ப்ரோ அவர் பேசுறது பார்த்தா. அதாவது ரியாலிட்டி அவருக்கே தெரியும் நம்ம கட்சி 1% கூட ஓட்டு வாங்க மாட்டேங்குதுன்னு. எங்க மாமியார் வந்து என்ன சிஎம்மா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கலாம் பேசுறாரு ப்ரோ. சிரிப்பா வருது ப்ரோ அவர் மாதிரிலாம் பேசுறது பார்த்தா. சும்மா ஃபன்னுக்கு பேசுறதுங்க. கோபி ப்ரோ வேற ஏதாச்சும் கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி விட்டுருக்கீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. சரி, அவினாஷின்ல தானே இருக்கீங்க, பக்கத்துல கேரளா போய் இது லாட்ரி பண்ணிருக்கீங்களா? ஏன் ப்ரோ என் வாயை கிளறீங்க? அப்பனா சம்பவம் இருக்கு, பண்ணிருக்கீங்க. ரைட்டு, சொல்லுங்க ப்ரோ. இது லாட்ரி எவ்வளோ அடிச்சிருக்கா இல்ல எவ்வளவு விட்டுருக்கீங்க? இந்த ஒரு படம் வந்துச்சுல, ஸ்கேம்னு, அது மாதிரி உங்களை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போல. ஆனா இவரு ஸ்கேம் பண்ண மாட்டாரு போல இருக்கு, மத்தவங்க தான். தமிழ்நாட்டுல லாட்டரி வந்து இதான் பிளான் பண்றதுக்கு முன்னாடி லாட்டரி வாங்கிருக்கோம் ப்ரோ. அதெல்லாம் இப்போ ப்ரோ தமிழ்நாட்டுல இப்ப லாட்டரி வந்து சுத்தமா பேன் பண்ணி இப்ப லாட்டரியே வர்றதில்ல. அதாவது பிரிண்டட் லாட்டரி வர்றதில்ல, பிரிண்டட் லாட்டரி வர்றதில்ல. இப்போ வந்து அச்சடிச்சு நம்பர் இப்போ ஒரு சீட்டு துணி சீட்ல மட்டும் போட்டு வந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி அந்த விளாண்டுருக்கேன். எவ்வளவு விட்டீங்க? அதுல எவ்வளவு லட்சம் ப்ரோ? அதுல லட்சக்கணக்கில் இல்ல ப்ரோ. அது அது அப்ப கடை வச்சிருந்த சமயத்துல, அதனால ஒரு பெருசா ஒன்னும் ராசா இருக்குமா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. பல வித்தைகளை கத்து வச்சிருக்கீங்க ப்ரோ.
வேற ப்ரோ லாட்ரி ஓகே. வேற சொல்லுங்க ப்ரோ. ஏதோ இருக்கு, ஏதோ மறைக்கிறீங்க, சொல்லுங்க சொல்லிருங்க. போதும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு ப்ரோ. எவ்வளவு அவரை விட்டீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாரு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அப்பெல்லாம் இல்ல ப்ரோ. அதாவது இருக்கிறீங்க வாழ்க்கையில bro. எல்லாம் சொல்லுங்க. கத்துக்கலாம். என்ன ஒவ்வொரு ப்ரோ? கட்டத்துல ஒவ்வொரு மாதிரி கத்துக்கிட்டு வர வேண்டியதுதான். என்ன பண்றதுங்க? ஆனா இந்த மாதிரி எல்லாம் இதுக்குன்னு ஒரு மனசு வேணும் ப்ரோ. அது இவ்வளவு இழந்துட்டு நீங்க எவ்வளவு சீரியஸா இல்லாம ரொம்ப லெத்தார்ஜிக்கா அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறீங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் வரும். ரொம்ப கஷ்டம். அதுவும் லட்சக்கணக்கில எல்லாம் விட்டுருக்கீங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு ஆமா ஒரு லட்சக்கணக்கில் இவர் வந்து போராடி விட்டுட்டாரு. எதிரியும் காட ஆரம்பிச்சு லாஸ் ஆயிடுச்சு. விளையாண்டதே கேம்லிங்க, அதுல போயிருச்சு. அப்புறம் காசு ப்ரோ லட்சக்கணக்கில் என்ன விட்டுட்டாரு. இருந்தாலும் ஆமா காசுதான் சூது தானே விட்டுச்சு பயப்புல. இல்ல ப்ரோ, அதை விட்டுட்டுமே அவரு அந்த மன தைரியமா என்ன பண்ண பேசுறாரு. முடியும்? என்ன 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 பண்ண அடுத்த தெரியும்? இதுல புடிச்சிடலாம் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த இதுல புடிச்சிடலாம். அடுத்தது இல்லையா? இல்ல அப்படிலாம் பிடிக்க இந்த மாதிரி முடியாதுங்க. மைண்ட் செட்லாம் வாழ்க்கையில சத்தியமா எனக்கு கத்துக்கிட்டதுல கிடையாது. இதுதான். அதனால ஆச்சரியமா இருக்கு பாக்க. இல்ல வாழ்க்கையில அடுத்ததெல்லாம் நம்ம பிடிக்கவே முடியாது. உண்மையிலேயே பிடிக்க முடியாது. இத ஆடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஓகே. ஆடினதுக்கு ஆமா அப்புறம் நீங்க ஆடுறது சொல்லுங்க. மாதிரி நான் இல்ல ப்ரோ, நீங்க அதை நான்லாம் சேவ் வந்து பண்ணி இல்ல இல்ல ப்ரோ, யாரும் சொல்லி கேட்கற புத்தி எல்லாம் கிடையாது. பட்டு திருந்துற புத்தி. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அதான் ப்ரோ, நீங்க அந்த 10 லட்சம் இழந்தேன்னு சொன்னீங்களா, அதை சேவ் பண்ணியிருந்தா உங்களோட இப்ப சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சேவ் பண்ணியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். அதுதான் சொல்ல வரேன். வேற இடத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா இப்ப வேற லெவல்ல இருந்திருப்பீங்க. தெரியல ப்ரோ எனக்கு. ஆனா அது தெரியல ப்ரோ. அடுத்தது சேவ் பண்ணியிருந்தா மார்க்கெட்ல நல்லா இருந்திருக்கும். புதுசா ஏதாச்சும் வருதா? ஏதாச்சும் பண்றீங்களா இப்போ? அதாவது நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியா வந்து மனசு தேத்திக்குவாங்க. நான் வந்து மனசு தேத்துக்கிட்டது எப்படின்னா, அது சொன்னா எல்லாம் திட்டுவீங்களான்னு வேற, அது வேற பயமா வேற இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, கேக்குறோம். அதெல்லாம் திட்டலாம் மாட்டோம். சொல்லு குப்பி. இல்ல ப்ரோ, எனக்கு இந்த ஜாதகத்துல ஒரு ஒரு 10% நம்பிக்கை உண்டு. அது ஏன் 10%னா, ஜாதகம் என்பது வழிகாட்டி மட்டுமே. அது வந்து நடக்கும் அப்படின்றது கிடையாது. அந்த வகையில நம்மளுக்கு கஷ்டகாலம் வரும்போது பணத்தால கஷ்டப்பட்டோம். இதே பணம் இல்ல அப்படின்னா உடல் மொழியால கஷ்டப்பட்டிருப்போம். இல்ல மன வழியால கஷ்டப்பட்டிருப்போம். நம்ம அது இல்லாம பண வழியா ஒரு மாதிரியா மன கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைச்சு நான் வந்து மனசை தேத்திக்கிட்டேன். இது விடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சதா இல்ல விட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சதா? இல்ல இது வந்து எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு எல்லாம் அந்த ஒரு ஒரு கட்டத்துல வந்து ஒரு பண நெருக்கடியில ஒரு ஒரு மாதிரியா இருப்போம் பாத்தீங்களா? அந்த சமயத்துல இதெல்லாம் உணர்ந்தது. ஓகே, இந்த சமயத்துல நம்மளுக்கு போகணும்னு விதி இருந்திருக்கு, போயிருக்கு. இது இந்த மாதிரி போயிருக்கு, விடுங்க அப்படின்ற மாதிரி மனசு திருத்திக்கிட்டது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் விளையாடுனீங்களா? இல்ல இப்ப அது வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. அவாய்ட் பண்ணாதான் பொழப்பு ஓடும், இல்லைன்னா பொழப்பு ஓடாது. குப்பி வேற ஏதாவது கேம் கண்டுபிடிச்சிங்களா? இல்ல இப்போ சீக்கிரட்டா உங்க குரூப்புக்கு மட்டும் ஒரு கேம் இருக்கும்ல? ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ, நான் குரூப்பே கிடையாது. ப்ரோ ஏதாச்சும் விளையாடுறீங்க சொல்லுங்க. அது எப்படி டக்குன்னு விட முடியும் அவ்வளவு விளாண்டுட்டு? அது எப்படி சொல்லுங்க, பரவாயில்ல. ப்ரோ அப்படிலாம் கிடையாது. நீங்க நினைக்கிறது மாதிரிலாம் நம்ம கிடையாது. வந்துச்சுல சொல்லிருங்க. இல்லங்க, நிஜமா கிடையாதுங்க. இல்ல ப்ரோ, AS23 மட்டும் தான் ஆடுறீங்களா? வேற ஏதாச்சும் இருக்குமே? சீட்டு மட்டும் இருக்காது. இல்ல ஏசுல ரம்மி மட்டும் தான் விளையாடுறது. ரம்மி தவிர்த்து இல்ல ரம்மி தவிர்த்து வேற எதுவும் விளையாடுறதில்ல. கடைசியா போவான்ட்ட கடைசியா இப்பதான். இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இல்ல இப்பெல்லாம் கிடையாது. அந்த இதுக்கு முன்னாடி, தீபாவளிக்கு முன்னாடி. இப்ப புரிஞ்சது ப்ரோ. அந்த 9000 ரூபாய் எதுக்கு நீங்க வாங்கினீங்கன்னு இப்ப புரிஞ்சிருச்சு ப்ரோ. இல்ல அவர் எதுக்கு 9000 ரூபாய் தீபாவளிக்கு முன்னாடி எவ்வளவு போட்டு விளையாண்ட ப்ரோ? வெறும் 500 ரூபாய் போட்டு விளையாண்டேன் ப்ரோ. அதான் வந்துருச்சு பாருங்க, உண்மை வந்துருச்சு பாருங்க வெளியே. எவ்வளவு ப்ரோ? எவ்வளவு போட்டீங்க? ஜஸ்ட் 500 ப்ரோ. உண்மையா சொல்லுங்க ப்ரோ. 500 5000? உண்மைதான் சொல்றேன், பொய்யெல்லாம் சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல நிப்பாட்டிட்டேன் நீங்க. நிப்பாட்டிட்டேங்க நானு. போட்டிருக்கானுங்க. இந்த இதெல்லாம் எப்படிங்க தெரியும்? கார்த்திக் ப்ரோ நீங்க கேளுங்க ப்ரோ, அப்பதான் சொல்லுவாரு அவர். ப்ரோ 1000 ரூபாய் சம்பாதிச்சா என்ன 250 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம். 750 ரூபாய் ப்ராஃபிட் தானே ப்ரோ?
எப்படி 1000 சம்பாரிச்சா இல்ல 1000 பணம் கட்டினாவே 250 பணம் கொடுக்கணும். சரி பாக்கி ப்ராஃபிட் எடுத்துடலாமே, அதுல என்ன? அதெல்லாம் எடுக்க முடியாது. யோ நிச்சயமா எடுக்க கோலி முடியாது. மசாலா நீங்க ஏன் ப்ரோ சும்மா இருங்க, அவர் இப்பதான் அது நிப்பாட்டிருக்காரு. அதெல்லாம் என்ன ப்ரோ? வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. கார்த்தி ப்ரோ கேட்கல. தீபாவளி எப்பெல்லாம் ரம்மி விளையாண்டுருக்கே. ஆமா ப்ரோ. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் கடை வாங்கி செலவு பண்ண, கடை வாங்கி ரம்மி தானே விளையாட்ட, இல்ல இல்ல கடை ப்ரோ. வாங்கி விளையாட்ட காசு கட்டுறதுக்கு வாங்கினியா? ப்ரோ ப்ரோ எனக்கு இப்பதான் புரியுது, அந்த 9000 வாங்கினதுக்கு வந்து ரம்மி விளையாட தான். ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நீங்க அவர் சும்மா நினைச்சுக்காதீங்க. சொல்லியிருக்காரு ப்ரோ. அதுக்கு தானே வாங்கினீங்க ப்ரோ? உண்மையை சரி சொல்லுங்க. 9000 நம்ம வச்சு விளையாடினா ஒரு 20000 சம்பாதிச்சிடலாம், அதுல 15000 கட்டிடலாம்னு சொல்லி வாங்கியிருப்பீங்க. அதான் இப்ப வந்துருச்சுல, உண்மை வந்துருச்சு. சொல்லுங்க ப்ரோ. அப்படிலாம் விளையாட கிடையாது ப்ரோ. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ப்ரோ. ப்ரோ தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே விளையாண்டாதீங்க, தேவையில்லாத. இல்ல விளையாடக்கூடாதுன்றது தீர்க்கமாக முடிவெடுக்கப்பட்டு விட்டது. எப்ப எடுத்த முடிவு? 9000 வாங்கி தோத்ததுக்கு அப்புறமா? ஐயோ அதுக்கு முன்னாடியே இது 500 தோக்கும் போது எடுத்தியா? சும்மாரியா 500 தோக்கும் போது முடிவு எடுத்தியா நீ? சொல்லு. 500 தோக்கும் போது இல்ல, அப்புறம் 500 போட்டதுக்கு அப்புறம் 1500 வித்ரா வந்துச்சு. சரி, 1500 போட்டதுக்கு அப்புறம் 4500 வந்துச்சு. சரி சூப்பர். 4500 அப்புறம் தான் ஒரு கையில இருந்து இன்னும் ஒரு 1500 2000 சேர்ந்து பிடிட்டு விட்டாங்க. அப்பதான் முடிவு பண்ணேன். கொஞ்சமா உண்மையை சொல்லு. அது வாங்குறதுக்கு 9000 வாங்கி போட்ட, அந்த 9000 போயிடுச்சு, அதுக்கப்புறம் 5000 கட்டின தானே? ஐயோ அப்படிலாம் இல்ல ப்ரோ. 500 அப்புறமாவே செஞ்சாச்சு ப்ரோ. இல்ல அந்த 15000 வாங்கி இன்னொருத்தட்ட வாங்கி கொடுத்துட்டாரு. இப்ப அந்த 15000 திருப்பி எப்படி கொடுப்பீங்க ப்ரோ? அதுதான் அதுக்கு திருப்பி இன்னொரு டைம் கடன் வாங்குவீங்களா? அது மறுபடியும் 500 சம்பாதிக்கிறது ப்ரோ. இல்ல நான் வந்து ஒரு சம்பாதிக்காத ஆளுக்கு இல்ல ப்ரோ. தினையில ஏதாவது ஒரு 1000 1500 உருட்டிடுவேன் ப்ரோ. இன்னும் சமாளிச்சிடலாம் ப்ரோ. ப்ரோ நீ வேற லெவல் ப்ரோ. ப்ரோ இன்னைக்குதான் ப்ரோ கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ, அந்த 9000 கணக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதான் அன்னைக்கு சொன்னது போய் தான். அப்ப நான் கூட நம்பினேன். கார்த்திக் ப்ரோ கேட்டுக்கிட்டே இருந்தாரு. கிடையாது ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க எதுக்கு இப்படி கேக்குறான்னு கூட நினைச்சேன். இப்ப வந்து சில உண்மை வந்துருச்சு வெளியே. ப்ரோ ரம்மி சர்க்கிள் உங்களை நம்பணும்னா உங்களை ரம்மி சர்க்கிள் டிரான்சாக்ஷன் அனுப்பிச்சு விடுங்க, ஸ்கிரீன்ஷாட். அனுப்பிச்சுட்டுங்களா? எந்த அக்கௌண்ட் அனுப்பிச்சுடணும்? உங்க பேஜ்லயே போட்டு விட்டுருங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க? யாராவது ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா என்ன சொல்றானு? என்ன சொல்லுவாங்க ப்ரோ? லீகல் தான் ப்ரோ இது, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. திருப்பி அதை பார்த்துட்டு ஆன்லைன் கேமர் கோபிநாத் சொல்லிக்க. என்னப்ப சரத்குமார் ட்ராக் பண்ணி போட்டு விட்டுறாதீங்க ப்ரோ. டேக் யூஸ் பண்ணிட்டுறாதீங்க. நீங்க பேர் வச்சீங்க கேங்ஸ்டர்னு, இப்ப திருப்பி ஏதாவது ஒரு பேர் வச்சிடாதீங்க ப்ரோ. கேம்பிளிங் கேங்ஸ்டர் ப்ரோ, நீங்க கேம்பிளிங் கேங்ஸ்டர் கோபிநாத் ப்ரோ. நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. நீங்க டிப்ஸ் கொடுங்க எல்லாத்துக்கும். டிப்ஸ் இல்ல, லைவே போடுங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோட்ட இந்த தீபாவளிக்கு முன்னாடி தான் கேட்டேன், இந்த யூடியூப்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சென்னை வந்துடலாம்னு சொல்லி கேட்டேன். அவரு அதுக்கெல்லாம் ஆள் தேவையில்ல அப்படின்ட்டாரு ஒரே வரியா. பழக்கத்தை கத்து கொடுத்துருவீங்களே சென்னை வந்துட்டீங்களா? யாருக்கு? கார்த்தி ப்ரோக்கு. ஓ கார்த்தி ப்ரோ. என்ன ப்ரோ அவ்வளவு ஈஸியா கத்துக்கீங்க? வீடு இருக்கு, மில்லு இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்கு. போய் அந்த மில்ல பாத்துக்கிட்டு ஒழுங்கா குடும்பத்தோட இருக்க வேலையை பாரியா. சும்மா ப்ரோ அப்ப இனிமேல் விளையாட மாட்டீங்களா ப்ரோ? நாளைக்கு கேட்டாலும் இதே தானே சொல்லுவீங்க. இல்ல நான் உண்மையிலே விளையாடுறத விட்டுட்டேன், விளையாடுறது கிடையாது. அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. எதுங்க விட்டதை பிடிக்கிற வரைக்கும் விளையாடிட்டு தான் ப்ரோ இருப்போம். அப்படிலாம் கிடையாதுங்க. நான் அந்த லாஸ
நான் சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ. அது வந்து அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். அத அது இல்ல கூட ப்ரோ, ஆனா நான் வந்து இல்ல ஆனா எல்லாம் காமெடியா பேசுறான். அது நிஜமாவே சீரியஸ் மேட்டர் தான் ப்ரோ. இனிமேல அது மாதிரிலாம் விளையாடாதீங்க. அது உங்களை ஏமாத்துறதுக்கு தான் பண்றாங்க எல்லாமே. இல்ல அது ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது அது ஒரு மாதிரி போதை ஆகி விளையாண்டுட்டே இருந்தேன். சரி ஓகே, இது வந்து ஆக்சுவலா இதே வீட்டுல இருந்தா ஒரு பெரிய இதா தெரிஞ்சிருக்காது. இது நம்ம வெளியில இருக்கிறதுனால அது வந்து அதோட எஃபெக்ட் வந்து உடனே தெரிஞ்சிருச்சு. அதனால விளையாடக்கூடாதனால முடிவு பண்ணி ஒதுக்கி வச்சாச்சு. ஆக்சுவலா வீட்டுல இருந்தா அந்த சூப்பர் மாதிரி சூப்பர் ப்ரோ. கண்டினியூஸா விளையாண்டுருக்கணும், தோணிட்டே இருந்திருக்கும், விளையாடே இருந்திருப்போம். அங்க வீட்டுல இருந்து வர்ற பணங்கள் வந்து ஒரு பெருசா ஒன்றும் நம்மளுக்கு இதாகாது, பண்ணிட்டே இருந்திருப்போம். ஆனா வீட்டுல இல்லாதனால நம்ம வெளியில உடனே அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனால இது தேவையில்லாத வேலை நம்ம பண்ற இந்த 5-10 பிச்சைக்கு இது நீங்கள்ட்ட வேற கொடுத்து நம்ம வாட்டில் ஏதாவது வேற ஒரு பெரிய பிரச்சனை ஆகணுமா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோ அந்த இது சொன்னீங்களா, அந்த 9,000 அது அதுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்ல கம்ப்ளைண்ட் போகல தாங்க. சில சுவிச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி எங்க வீட்டுக்கு என் தம்பிக்கு உங்க அக்கௌண்ட்டுக்குலாம் மட்டும் போச்சு. அதுக்கப்புறம் அத அவனுங்க பிடிச்சி என் தம்பியும் பிடிச்சி விட்டான், நீ யாரு எவரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வேற யாருக்கும் கால்ஸ் போல கரெக்டா ஒரு ஒரு எப்படி அந்த அவங்க தம்பி நம்பர் தான் தெரியும் உங்களுக்கு? இல்ல கான்டாக்ட் லாங்ல இருக்க ஒரு 6 நம்பரை மட்டும் எடுத்திருக்கானுங்க. அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல இல்ல அது அப்படிலாம் இல்ல. கான்டாக்ட்ல இருக்க லாஸ்டா பேசினா ஒரு 6 கான்டாக்ட் நம்பர் லிஸ்ட்டை மட்டும் எடுத்திருக்கானுங்க. அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்ததுக்கு அவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சிருக்கானுங்க. ப்ரோ இது நீங்க சொல்லியிருக்கலாம்ல, சைபர் கிரைம்ல சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பே பண்ணிட்டேன் இருந்தாலும் நீ த்ரெட்டன் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ப்ரோ நீங்க அது கம்ப்ளைண்ட் வந்து பண்ண போய் மாட்டீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணணும் போயினா நம்ம ஒரு நாள் ஃபுல்லா செலவு பண்ணணும் ப்ரோ. இப்போ நான் ஒரு நாள் போனா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு போய் நான் அவன்கிட்ட போய் அதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் 9,000 போனேன். ரூபாய் வாங்குனீங்க, அப்புறம் நீங்க எதுக்கு செலவழிக்கலன்னா என்ன பண்றது? அப்புறம் த்ரெட்டனிங் கால்ஸ் வந்துகிட்டே தானே இருக்கும், அவன் விட மாட்டான்ல காசு வாங்குற வரைக்கும். இல்ல அப்படி கிடையாது. நீங்க அது சைபர் நானும் கிரைம்ல அப்படிதான் சொன்னாலும் நினைச்சேன். அதுக்கப்புறம் இல்ல நம்ம செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது எது வரையும் போகுதுன்னு பார்ப்போம், அவங்க 50 எவ்வளவு. ரூபாய்க்கு புதுசு வாங்கிடலாம் ப்ரோ. என்ன ப்ரோ? இல்ல 50 ரூபாய்க்கு இல்ல இல்ல புதுசு அதெல்லாம் வாங்கிடலாம். விட்டுருவாங்க. சும்மா அந்த மாதிரி போட்டு போப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. திருப்பி நீங்க அமௌண்ட் எதுவும் கிரெடிட் பண்ணிட்டு அவங்களே டெபிட் பண்ணிக்க மாட்டாங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல எதுவும் இல்ல பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. இப்பயும் உங்களுக்கு ஃபோன் கால் வருதா ப்ரோ, இல்ல இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சா? இல்ல ஃபோன் கால்ஸ் வரும், 2 நாளைக்கு ஒருக்க வரும். வரும்போது ஒரு ஒரு 2 மணி நேரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். கார்த்தி ப்ரோ இன்னைக்கு ஷெர்லாக் ஹோம்ஸா மாறினார். இல்ல இன்னைக்கு நீங்க ஷெர்லாக் ஹோம்ஸா மாதிரி என்ன கேஸ் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டீங்க, காசு எங்க போச்சு? ஆமாமா, இது என்ன கண்டுபிடிக்கிறது என்ன இருக்கு, துப்பறிவாதன். ப்ரோ இன்னைக்கு விட அன்னைக்கு தான் ப்ரோ மாசு. அவர் சொன்னது ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தாரு அவர். ஏன் ப்ரோ உங்ககிட்ட லோன் கொடுத்தவங்களை கட் பண்ண மாதிரி இனிமேல் நீங்க ரம்மியும் கட் பண்ணிடுவீங்க, கரெக்ட் தானே? எப்படியும் புரியல. இல்ல நீ இப்ப வந்து லோன் கொடுத்தவங்களை நீங்க கட் பண்றீங்களா, அதே மாதிரி நீங்க இனிமேல் ரம்மியும் கட் பண்ணிடுறீங்க. ஆமா ரம்மியை கட் பண்ணியாச்சு. எவனோ யாரும் காசு சம்பாதிச்சு காலைல அந்த டங்கி படம் பார்க்க போவோம், முடிச்சுக்கலாமா? நாளைக்கு பார்ப்போம். ஓகே ப்ரோ, ஓகே டன் டன். ஓகே பாய். பாய் பாய். ஓகே கார்த்தி ப்ரோ சப்டைட்டில் வருமா ப்ரோ டங்கிக்கு? நீங்க பாக்குற தியேட்டர்ல சப்டைட்டில் வருமா? தமிழ்நாட்டுல இருக்க எல்லா தியேட்டர்லயுமே சப்டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயப்பன் ப்ரோ நீங்க மட்டும் போறீங்களா? அவங்க கூட ஐயப்பன் ப்ரோ எல்லாம் வராங்க. ப்ரோ என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சு, என்ன கோப்பி? ஹிந்தி தெரியுமான்னு கேட்டேன். ஹிந்தி தெரியாது, ஆனா சப்டைட்டில் வச்சு மேட்ச் பண்ணிக்குவேன். நீங்க மட்டும் போறீங்களா? ஐயப்பன் ப்ரோ எல்லாம் வராங்களா ப்ரோ? எல்லாரும் தான், ஐயப்பன் வருவாங்க. ஐயப்பன் நானும் சலூன் இல்ல, சலூன் ஊருக்கு போயிட்டான். ஆனா ஐயப்பன் தான். ஹிந்தி தெரியாது, ஆனா சப்டைட்டில் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். நானும் சப்டைட்டில் தான் ப்ரோ, ஹிந்தி அவ்வளோ எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஓகே ப்ரோ டன். சப்டைட்டில் தெரியாது உங்களுக்கு? சப்டைட்டில் தெரியாது. படமே பார்க்காதீங்க, போய் தூங்குங்க.
சப்டைட்டில் தெரியாதா உங்களுக்கா? படத்துக்கு போய் போன்ல படத்துக்கே போவேன் நான் கோபி கேங்ஸ்டர் படத்துக்கே போவேன். படத்துக்கு போயிட்டு போன்ல ரம்மி ஆடுங்க. சரி ப்ரோ, குட் நைட் ப்ரோ. நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே ப்ரோ, குட் நைட், பை. குட் நைட் ப்ரோ, பை பை. நாளைக்கு ஒரு மணி போட்டுறீங்களா ப்ரோ ரிவ்யூ? போடணும்னு நினைச்சு போறேன், பாப்போம். நல்லதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. ராஜ்குமார் ஹிரானி தானே இருக்கும். ஓகே. சந்தீப் ரெட்டி வாங்க போறேன். டேய் அது வேற நீங்க இவரை கம்பேர் பண்றீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அனிமல் மூவி உண்மையிலேயே படம் நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் தான் குட் நைட் ப்ரோ. அதான் கோபி தான் சொன்னேன் நானும். இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சு அனிமல்ல. நீங்களே நேர்மையா இப்ப ஒரு பையன் தான் வந்து பேசிட்டு இருந்தான், அனிமல் படம் நல்லா இருக்குன்னு சொல்றவனுங்களாம் வந்து என்ன கேவலமானவனு, கேடு கட்டவனுங்க, அறிவு இல்லாதவங்க ஏதோ நீ வர்றதுக்கு முன்னாடி. ஓ இங்க பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் அதுல வர்ற ஆபாச சீன்ஸ்க்காக இருக்கிற இருக்கிற சீன்ஸ்க்காக மட்டுமே சொல்லுவாங்க. ஏன் ஆபாச சீன்ஸ்ல இருக்குன்னா அந்த சீன்லாம் புடிச்சுதாங்க இருந்துச்சு. கதையே ஆபாச சீன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு ஐயப்பனுக்கு, அது பிரச்சனை இல்ல. அதை தவிர மீதி சீன்ஸ் தான் பிடிக்கல எனக்கு. ஆனா கார்த்தியா அதுக்காண்டிதான் படத்துக்கே போயிருக்காரு அவரு. கோவி ப்ரோ அவர் பேர்லயே கேங்ஸ்டர் இருக்கு. அப்புறம் அவர் ஆபாச சீன்ஸ் எல்லாம் பிடிச்சதா இருந்துச்சு, அதை உடியா அதுக்காக போலாம் ப்ரோ. நீங்க என்ன அதுக்காக போலாம் ப்ரோ. அதான் சந்தீப் ரெட்டி வாங்க ஃபயர் விடுறது அதுக்காக தான் ப்ரோ. நான் முதல்ல ½ hour போய் அப்ப போல, அதுக்கப்புறம் தான் படத்துக்கு போனேன். போய் கடைசியா 1 hour தூங்கிட்டேன் போய் படத்துல. படம் பார்த்தவங்களுக்கு சீன்ஸ் எல்லாம் புரியும். முத 1/2 மணி நேரம் பாக்கல, கடைசி 1 மணி நேரம் பாக்கல. அதுல வேற வந்து படம் நல்லா இருக்குன்னு பேசுற நீ. ஒருவேளை அந்த இன்ஸ்டா ரீல்ல அந்த பாட்டு ஃபேமஸ் ஆனதுனால படத்தோட எடிட்டராவே மாறிட்டாரு. இவன் 2 பாட்டு தான் பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்லனா அதுல 2வது பொண்ணு வந்திருக்கும், அந்த சீனை பார்த்து. இல்ல ப்ரோ, அந்த இன்ஸ்டா ரீல்ல ஒரு பாட்டு வந்துட்டே ஏங்க அதான் சொல்றேன், எக்ஸாக்ட்டா சொல்றேன். முத ½ hour படம் பாக்கறேன், அடுத்து லாஸ்ட் 1 hour தூங்கிட்டேன்னு சொல்றேன். இதுக்கப்புறமும் படம் பார்த்தவங்களுக்கு படம் புரியலன்னா நான் ஒண்ணும் பண்றது இல்ல. நீங்க அந்த இன்ஸ்டா ரீல் பாபி டியால் பாட்டு கேக்குறதுக்காக இன்ஸ்டா ரீல் இப்ப வந்துட்டு இருக்குல்ல அந்த அனிமல் இதுல, அந்த பாட்டுக்காக அந்த பாட்டு வரும்போது முடிச்சிட்டீங்களா? அது வரைக்கும் தூங்கிட்டீங்களா? அதெல்லாம் தெரியல. திருப்பி கிளைமேக்ஸ் தான் இருந்துச்சேன். கழுத்து அறுக்கிற சீன போது இருந்துச்சேன். அதான் ப்ரோ, அந்த சீன் வரும்போது ஆடியன்ஸே கழுத்து அறுத்து சாகுற மாதிரி. ப்ரோ அந்த மேல ஒரு ஷார்ட் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, அது பாத்தீங்களா? என்னது? எனக்கு காட்டலையே. என்னது அது? பாருங்க ப்ரோ, செம காமெடியா இருக்கும். சந்தீப் ரெட்டி வச்சு ஓட்டிருப்பாங்க. எனக்கு காட்ட மாட்டேது, தெரியல. யாருக்குமே காட்டல. வந்துச்சு போயிடுச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, வந்துச்சு போயிடுச்சு. ஆமா பிரவீன் ப்ரோ, வந்துட்டு போயிடுச்சு ப்ரோ. இப்ப காட்டுதா ப்ரோ? இப்ப ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறோம். இல்ல ப்ரோ இப்பயும் வரல. இப்ப வந்திருக்கு ப்ரோ. சரி விடுங்க. மேல எனக்கு வரல. ஓகே வரல. சரி ஓகே விடுங்க. குட் நைட்.